Kamara sir, vanakkam and welcome. Vanakkam and welcome to everybody. Thank you so much. Sir, நம்ம வந்து Kamara sir பாக்குறதுக்கே வந்து full எனர்ஜியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம இந்தியன் படத்துல கமலஹாசன் மாதிரி இருக்கு. அதுல ஃப்ளவர் எல்லாம் போட்டு ரோஸ் பூ எல்லாம் வச்சிட்டு சூப்பர் சார் பாக்குறது. அது நம்ம இவர் காமராஜ் சார் சொல்லி தந்த விஷயம்னா நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணோம், we have to open our வீடியோ ஓபன் பண்ணிட்டு நீங்க இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த மெசேஜ் தான் காமராஜ் சார் கொடுத்திருக்காங்க. சோ we all need to obey காமராஜ் சார். இன்னைக்கு வந்து எல்லா ஆளுங்களும் அவரோட வீடியோ ஓபன் பண்ணுங்க. வீடியோ ஓபன் பண்ணிட்டு 100% வந்து கமிட்டடா இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் we got our சுரேந்திரவட் சார் with us. Not only சுரேந்திரவட் சார், இதுவரைக்கும் வந்து நம்ம சுரேந்திரவட் சார் நிறைய வாட்டி தமிழ்நாடு வந்திருக்காங்க. ஈவன் பிசிக்கல் மீட்டிங்க்கு வந்திருக்காங்க, நமக்கு ஜூம் மீட்டிங் நிறைய வாட்டி வந்திருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்திருக்கிறது நம்ம நார்மல் சுரேந்திரவட் சார் இல்ல. he is டாக்டர், டயமண்ட் டாக்டர் சுரேந்திரவட் சார் came to here. so அதுவும் சும்மா டாக்டர் சொல்ல முடியாது. he is not a normal doctor. இந்தியாவில வந்து ഏറ്റവും நல்ல ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு இந்தியாவில பட்டம் கொடுத்திருக்காங்க, டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்காங்க ഏറ്റവും நல்ல ட்ரெயினருக்கு. சோ பாருங்க, ஆர்சி பிசினஸ்க்குள்ள நம்ம டீமுக்குள்ளே நம்ம லீடரை வந்து என்ன இருக்காங்க, இந்தியாவில ഏറ്റവും சிறந்த ட்ரெயினர்னு சொன்ன அந்த பட்டம் வந்து நம்ம சுரேந்திரவட் சாருக்கு எடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் இட்ஸ் a fantastic achievement. இது ஒரு சும்மா வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அச்சீவ்மெண்ட் இல்ல. இந்தியாவில வந்து நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆயிரக்கணக்கிന് ஆளுங்க வந்து போட்டியில இருந்தாங்க. ஆயிரக்கணக்கிന് ஆளுங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கில் சிறப்பான ட்ரைனிங் கொடுக்கிற லீடர்ல இருந்து நம்ம சுரேந்திரவட் சாருக்கு அந்த பட்டம் கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஹி இஸ் த டாக்டர் சுரேந்திரவட் சார் ரைட் நவ. சோ இதுவரைக்கும் வந்த சுரேந்திரவட் சார் இல்ல, we need to obey him again and again because வட் சார் வந்து நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஈவன் இந்த காலையில வந்து கேரளா டீமுக்கு வட் சார் சொல்லி கொடுத்த விஷயம், வாட் ஆர் த ஸ்ட்ரெங்த்ஸ் we need to improve our business. நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக நமக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் தேவை இருக்கு, இந்த மாதிரி அந்த விஷயத்துல தான் நம்ம வட் சார் காலையில பேசினது. அண்ட் டுடே எப்பவும் வந்து வட் சாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் கொடுக்குற ட்ரைனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். காலையில கேரளாவில் கொடுத்த ட்ரைனிங் இல்ல இப்ப இன்னைக்கு நமக்கு கிடைக்க போறது, இன்னைக்கு நமக்கு கிடைக்க போற ட்ரைனிங் இல்ல நைட்டு கர்நாடகாவுக்கு கிடைக்க போறது. சோ எல்லா மீட்டிங்கும் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அவர் பேச போறாங்க. அண்ட் டுடே we are blessed with சுரேந்திரவட் சார் with a subject like relationship building. ஆக்சுவலி வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங்கை பற்றி நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி வந்து நம்ம வட் சார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் டுடே he has added lot many another points. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு டாக்டரா மாறும்போது அந்த டாக்டரேட் பட்டத்துல இருக்கிற நிறைய நியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ அந்த நியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு புது பிரசன்டேஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம டயமண்ட் வட் சார் நமக்கு முன்னாடி கொண்டு வர போறாங்க. அண்ட் டெஃபினெட்லி நம்ம காமராஜ் சார் சொன்ன அந்த விஷயம் நான் எகைன் எடுக்கிறேன். இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு 100% கன்சிஸ்டன்டா இருந்தா டெஃபினெட்லி வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு டயமண்ட் பின்னுக்கு போக முடியும். அந்த மாதிரி பிசினஸ் தான் இது. ஆனா கன்சிஸ்டன்ட் சொன்ன என்னென்ன விஷயங்கள் கன்சிஸ்டன்ட் ஆகணும், we should be 100% interested in the business. இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பிசினஸோட வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா நீங்க எவ்வளவு நாள் இந்த பிசினஸ்க்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக முடியாது. சோ வாட் யூ நீட் டு டூ, நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். நமக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு பசி இல்லை, எனக்கு சாப்பிட வேண்டாம் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா டெஃபினெட்லி வந்து எவ்வளவு நல்ல சாப்பாடா இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட முடியாது, உங்களுக்கு அந்த சாப்பாடோட பெனிஃபிட் கிடைக்காது. சோ வாட் we need to do first, நமக்கு வந்து இந்த பிசினஸ் மேல ஃபர்ஸ்ட் என்ன வேணும், இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும். செகண்ட் நமக்கு என்ன வேணும், we should have some commitment. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும், செகண்ட் வந்து நம்ம கமிட்டடா இருக்கணும். கமிட்டட் சொல்லும்போது என்ன, கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம விடுறதுக்கு அதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும். அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம விடுறதுக்கு தயாராகணும். நம்ம கொஞ்சம் ஃபேமிலி வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம பிசினஸுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யூ ஷுட் கிவ் டு அவர் பிசினஸ் ஆர்சிஎம். அது வந்து எல்லா நாளும் அந்த மாதிரி வேண்டாம், அதுக்கு டைம் லிமிட் இருக்கு. நீங்க வந்து 5 வருஷம் கண்டினியூஸா வந்து ஒரு கமிட்மெண்ட் லெவல் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பிசினஸ் குள்ள நீங்க இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு கமிட்மெண்ட் அப்படின்னா அந்த லெவலுக்கு கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ண தேவையே இருக்காது. யூ வில் கெட் த டைம் ஃப்ரீடம், யூ வில் கெட் த மணி ஃப்ரீடம், யூ வில் கெட் ஆல் த ஃப்ரீடம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து 100% டெடிகேட்டடா வந்து இந்த பிசினஸ்க்குள்ள இருந்தா டெஃபினெட்லி வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து பெரிய லெவல்ல அந்த டைமண்ட் பின்னுக்கு போக முடியும். எப்பவும் வந்து நம்ம தமிழ்நாடு டீம் இல்லைன்னா சவுத் இந்தியன் டீம் சுரேந்திரவட் சாருக்கு இருக்கிற அந்த டோட்டல் டீமுக்கு வந்து என்ன சொல்ல முடியும், எஸ் we got a leader like I am working with சுரேந்திரவட் சார், I am in the சுரேந்திரவட் சார் டீம்ல நான் இருக்கேன்னு
വലിയ പെരുമേനെ നമുക്ക് சொல்ல முடியும். ஆனா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நாளைக்கு வந்து சுரேந்திர பட் சார் சொல்லலாம். சுரேந்திர பட் சார் has to tell that yes பொன்குணா நான் வந்து என்னோட டீம்ல பொன்குணா சார் வர்க் பண்றாங்க, என்னோட டீம்ல வந்து காமராஜ் சார் வர்க் பண்றாங்க, என்னோட டீம்ல வந்து ரஞ்சித் சார் வர்க் பண்றாங்க. நமக்கு இருக்கிற இன்னைக்கு ஜாயின் பண்ண நபரை வச்சு கூட சுரேந்திர பட் சார் ப்ரௌடா சொல்லணும். அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய பெரிய gift. And today I think நம்ம Mahaguru, Kingmaker, our all and all leader, the superb leader, our Gopakumar sir is with us. If he is available, I just need is what 1 minute message from Gopakumar sir. Gopakumar sir, available sir? Ranjit sir, I am available, but I am driving. But எல்லா தமிழ்நாட்டுல எல்லா மக்களுக்கும் வணக்கம். JRCM இப்போ ஒரு பேசுற அளவில் இல்ல, பட் ஆனாலும் இன்னைக்கு டுடே we have one of the best personality teacher of India, Dr. Surendraji Vats. Sir, welcome to Tamil Nadu. Your one presence will boost the business like anything. That is my experience previous 15-16 years. So most welcome to Tamil Nadu, sir. I am actually outside. So இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். So with my full hearted I welcome Vatsi and all the leaders of Tamil Nadu to really listen to what he is telling. Sir sir பேசுறதை வந்து நீங்க கேளுங்க. ஏಕೆಂದ್ರೆ ಏನು கேட்டா daily learning is the part of system. But sir எப்பவும் அதான் பேசிட்டு இருக்கோம், நம்ம எப்பவும் கத்திட்டே இருக்கணும். We should keep learning and சொல்லிட்டே இருக்கோம். So let us dedicate today for learning. எல்லாரும் கூட காமராஜ் சார் சொன்ன மாதிரி வீடியோல ஆன் பண்ணி நம்ம நோட் புக் பென் எல்லாம் வச்சு எல்லாம் எழுதி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு நாள் வந்து நான் மறுபடி வர்றேன். ரஞ்சித் சார் கூப்பிட்டா காமராஜ் சார் எல்லாம் பண்ணினா. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சார் கங்க்ராச்சுலேஷன் வட் சார் ஃபார் பிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ட்ரைனர் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவர் டு ரஞ்சித் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் கோபால் சார். நீங்க வந்து இவ்வளவு டிரைவிங்ல இருக்கும்போது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ so much. And when Gopakumar sir is speaking, his Tamil language is coming, his English is coming, his Kannada is coming, his Hindi is coming. எல்லா லாங்குவேஜ்ல அவர் ஒரே டைம்ல பேசுறாங்க. Great sir, great sir. Thank you so much. Because all the leaders from Kerala, Tamil Nadu, Karnataka, everybody is attending this program. And let me welcome each and everybody to this segment. And our star pearl achiever, our great translator, our mentor, our Nasser Ali sir is also with us for the translation for Vats sir. And let me invite Nasser Ali sir also to this program. And let me hand over this session to our beloved Dr. Diamond Surendra. Sir, Oh, Mursa irukara. Okay. Sir, okay sir. Carry on. Sir, just one minute message, sir, please. Thank you sir. Thank you so much. JRCM எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். நம்ம வந்து ஆர்சிஎமோட 21வது ஆனிவர்சரிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதை பற்றி நமக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக டைமண்ட் சுரேந்தர் சார் வந்திருக்காரு. ஸோ அவரோட பேச்சு தான் இன்னைக்கு நம்ம முக்கியம். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாரும். கோ டைமண்ட் சூன், அதுதான் என்னோட மெசேஜ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹார்ட்டி வெல்கம் Diamond Surendra sir to Tamil Nadu, JRCM. Yes. Thank you very much, sir. Thank you so much, sir. Thank you so much. Yes. Ranjit ji, now my turn. Yes, sir. Your turn only, sir. Please. Now your turn only. Yes. Thank you so much. So मैं बहुत एक्साइटेड हूँ क्योंकि मैं तमिलनाडु टीम के साथ में बातचीत करने जा रहा हूँ. फर्स्ट ऑफ ऑल वणक्कम तमिलनाडु. वणक्कम सर. So नाजर जी जब भी साथ में होते हैं तो मैं बहुत कंफर्टेबल फील करता हूँ. उनका वे ऑफ ट्रांसलेशन बहुत अच्छा है और वो इतना अच्छे तरीके से ट्रांसलेट करते हैं कि उनका जो तमिल है वो मैं समझने लग गया हूँ. बाकी लोग तमिल बोलते हैं शायद थोड़ा फास्ट बोलते हैं, वो उतना मैं पकड़ में नहीं पाता, लेकिन नाजर जी जब बोलते हैं तो मैं काफ़ी हद तक मैं पकड़ पाता हूँ. सो थैंक यू सो मच नाजर जी बीइंग विद अस, हमारे साथ होने के लिए. सो हम लोग स्टार्ट करते हैं. सबका बहुत बहुत स्वागत है और मैं आप सभी को बधाई देना चाहता हूं. आरसीएम बिजनेस की 21st सेंचुरी हम लोग 14 नवंबर को सेलिब्रेट करने जा रहे हैं. यस सर. வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டு டீமை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு.
அது கூட நாசர் சார் டிரான்ஸ்லேட் பண்ண போறாரு, இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் தமிழே கத்துக்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. மற்றவர்கள் தமிழ் பேசும்போது எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா நாசர் சார் பேசும்போது எனக்கு புரிய முடியுது. வாழ்த்துக்கள். அதனால நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ 14th நவம்பர்ல 14 நவம்பர் அன்னைக்கு நமக்கு 21வது அனிவர்சரி கொண்டாட போறோம். அந்த 21வது அனிவர்சரி நம்ம எப்படி கொண்டாட போறோங்கிற எல்லா தகவலையும் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். எஸ் சார். राइट. सो तमिलनाडु बहुत बड़ा स्टेट है और जितना बड़ा स्टेट है उतना ही बड़ा सोच तमिलनाडु के लीडर्स में है। तमिलनाडु में बहुत सारे लोग आरसीएम बिजनेस में डायमंड बनना चाहते हैं, तो आज हम लोग इसी टॉपिक पे बातचीत करने वाले हैं, हाउ टू गो डायमंड। यस सर. இப்ப தமிழ்நாட்டுல நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் டைமண்ட் ஆகணும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா எந்த சாத்தியப்பாடை எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பத்தி ஹவு டு கோ டைமண்ட், எப்படி டைமண்ட் ஆகிறதுக்கான நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது என்பதை பத்தி பேசுறதுக்காக இன்றைக்கு பேச போறோம். எஸ் சார். हमारे बिजनेस में वैसे तो बहुत सारे टेंजिबल प्रोडक्ट हैं जिनको हम छू सकते हैं और सबसे बेहतरीन प्रोडक्ट हमारे पास में है, एफएमसीजी की रेंज है, टेक्सटाइल है, फूड सप्लीमेंट्स हैं, लेकिन जो रियल प्रोडक्ट है इस इंडस्ट्री का वो है लोग, पीपल. यस सर. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம்ல ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. எஃப்எம்சிஜி இருக்கு, ஈட்டபிள்ஸ் இருக்கு, அடுத்து ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கு, இது மாதிரி பல வகைப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஆனா இவை எல்லாவற்றையும் விட சிறந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள், நபர்கள். அந்த ஒரு நபர்களை சேர்க்கும் போது தான் இந்த பொருட்களை நம்ம கொண்டு சேர்க்க முடியும். எஸ் சார். सो इस बिजनेस में डायमंड बनने के लिए लोगों के साथ आपका तालमेल, उनके साथ में आपका एडजस्टमेंट बहुत मायने रखता है. अगर आप उसमें परफेक्ट बन जाएंगे तो ऑटोमेटिकली आरसीएम बिजनेस में आपका लेवल चेंज होता रहेगा. और अगर आप बाकी चीजों में बहुत परफेक्ट हैं लेकिन लोगों के साथ में आप कंफर्टेबल नहीं हैं, बातचीत करने में एडजस्टेबल नहीं हैं, तो फिर आपको बहुत सारा संघर्ष करना पड़ेगा. यस सर. இப்போ நமக்கு முக்கியமானது எது? மனித உறவுகள் தான். அந்த டீமோ, நம்மளோட கன்சியூமரோ, நம்ம டீம்ல உள்ள மெம்பரோ, இதுதான் முக்கியமானது. அப்போ நம்ம முதல்ல எந்த வகையில நம்ம சிறந்த ஆட்களா இருந்தாலும் எல்லா கேரக்டர்லயும் நம்ம நல்ல சிறப்பா இருக்கிறோம். ஆனா உறவு முறையில மட்டும் நம்ம சிறப்பு இல்லைன்னா, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலன்னா, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து போக முடியலன்னா நம்ம வெற்றி பெறவே முடியாதுங்கிறதா உண்மையான நிகழ்ச்சி. எஸ் சார். सो आज हम लोग इसी टॉपिक पे बातचीत कर रहे हैं. इट इज रिलेशनशिप. आपस में अच्छे संबंध हम लोग कैसे बनाएं. यस सर. இன்றைக்கு நம்ம பேச போறது என்ன பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், உறவு முறை. இப்போ ஒவ்வொருவரும் நமக்குள்ள எப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி, எப்படி ஒரு பாசத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி வர்றதுங்கிறத பத்தி பேச போறோம். ஏன்னா அதுதான் முக்கியமானது. ஆர்சிஎம்ல உள்ள பொருள்கள் முக்கியம் இல்ல, ஏன்னா உறவு இருந்தா தான் பொருள்கள் வளர முடியும். எஸ் சார். So there are many types of relations, family relations, business relations. So mainly दो relations की बात आज हम लोग करेंगे, family relations और business relations. Yes sir. ஏன்னா உறவு முறை என்பது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு குடும்ப உறவு முறை, நம்ம சொந்தங்கள் சுற்றங்கள், அது உறவு முறை. அடுத்தது வியாபார உறவு முறை. அப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஒன்று இருக்கு, பிசினஸ் ரிலேஷன் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம தெளிவா செஞ்சோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய சாத்தியப்பாடுகள் காத்திருக்கிறத பார்க்க போறோம். எஸ் சார். फैमिली रिलेशंस क्यों अच्छे होने चाहिए, इसके बारे में बातचीत करते हैं. स्टीव जॉब्स एप्पल के फाउंडर हैं. जब वो अपने डेथ बेड पे थे तो उन्होंने लिखा कि जब मैं मृत्यु के बहुत नजदीक हूं तो मैं ये महसूस कर रहा हूं कि मैंने अपनी जिंदगी में अपने परिवार और अपने दोस्तों के साथ में कम समय बिताया है. इस रिग्रेट के साथ मैं इस दुनिया को छोड़ रहा हूं. सो आपको भी समय के साथ साथ में अपनी फैमिली को, अपने फ्रेंड्स को, नियर एंड डियर्स को क्वालिटी टाइम देना चाहिए और उनको गारंटेड नहीं लेके उनके साथ में अच्छा व्यवहार करना चाहिए. यस सर. இப்போ நம்ம குடும்ப உறவு முறை மிக முக்கியமானது. ஃபேமிலி ரிலேஷன்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது ஒரே ஒரு உதாரணம். ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆப்பிள் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது, அவர் கேன்சர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது
அவர் எழுதின கடிதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு சம்பாரிச்சுட்டேன், இவ்வளவு உலகத்தையே நான் ஆண்டு முடிச்சிட்டேன், ஆனா இப்ப மரணத்தை தழுவ போற நேரத்துல எனக்கு உண்மையை இழந்துட்டேங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா என் குடும்பத்துக்கோ, என்னோட உறவினர்களுக்கோ, எனக்கு நண்பர்களுக்கோ, என்னோட சுற்றங்களுக்கு யாருக்குமே என்னோட நேரத்தை ஒதுக்காம வெறும் பணம் பிசினஸ் ஓடி போனேன். அந்த ஓடி போனதுனால இப்ப இறப்பு வருது, அவங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாத சூழல்ல நான் வருத்தத்தோட இறந்து போறேன்னு எழுதுறேன். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நாம வியாபாரம் பண்ணிக்கிறோம், கூடவே நம்ம குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கை கொடுத்தலையும் நாம் செய்தே ஆக வேண்டும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டீவ் ஜாப்ஸோட செய்தியில இருக்கு. எஸ் சார். हैप्पीनेस बिगन्स एट होम। अगर हम लोग घर से सुबह खुश मूड में जाएंगे तो बाहर में अच्छी चीजें करके आएंगे, और घर में अगर अच्छा माहौल नहीं है और घर से ही अगर हम लोग अपसेट होके जाएंगे तो बाहर कुछ अच्छा होने वाला नहीं है। हिंदी में एक कहावत है, रोता हुआ जाए मरे की खबर लेके आए। तो अगर हम लोग खराब मूड में जाएंगे तो बाहर कुछ होने वाला नहीं है। दैट्स वाई फैमिली रिलेशंस और आपका फैमिली का एनवायरनमेंट बहुत इंपॉर्टेंट है। यस सर। இப்ப முதல் விஷயம் என்ன பாத்தீங்களா, ஹாப்பினஸ் பிகின்ஸ் அட் ஹோம். அப்போ மகிழ்ச்சி குடும்பத்தில் உருவாகுது, நம்ம வீட்டுல உருவாகுது. இதுல என்ன அர்த்தம்? வீட்டுல இருந்து எப்படி நம்ம வெளியே கிளம்புறோம், நம்ம வியாபாரத்துக்கு கிளம்புறோம், எதுக்கோ கிளம்புறோம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது நம்ம எந்த மனநிலையில போறோமோ அதான் நடக்கும். ஹிந்தில ஒரு பழமொழி இருக்கு, அழுதுகிட்டே போனா இறப்பு செய்தியை தான் கொண்டு வருவாருன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப நம்ம எப்படி போகணும்? மகிழ்ச்சியா போகணும். அப்போ குடும்ப உறவு முறை சரியா இருந்தா தான் நம்ம மகிழ்ச்சியா வெளியே போக முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ துக்கமா போறவர் துக்க செய்தி கொண்டு வருவார், மகிழ்ச்சியா போறவர் மகிழ்ச்சியான வெற்றியை கொண்டு வருவார். இதுதான் உண்மை, இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. எஸ் சார். जब भी आपकी जिंदगी में हार्ड टाइम आएगा, मुश्किल समय आएगा, उस समय आपकी फैमिली आपको सपोर्ट करने वाली है, तो इसलिए उनका ख्याल रखिए। यस सर। நம்ம குடும்பத்துல ஏன் அக்கறை இருக்கணுங்கிறது ஒரு விளைவை பாருங்க. வருதோ, என்னைக்கு நஷ்டம் வருதோ, என்னைக்கு நமக்கு துயரம் வருதோ, அன்னைக்கு நம்ம கூட நிக்க போறது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான். அப்ப அதுக்காக நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுத்தோம்னா நமக்கு அது திரும்ப கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ் சார். So fulfill the family formalities but keep a balance। आपने पारिवारिक की जो फॉर्मेलिटीज है, कोई मैरिज है, कुछ फंक्शन है, उसमें आप उन फॉर्मेलिटीज को तो पूरा कीजिए, लेकिन बैलेंस बना के रखिए। बहुत सारे लोग फैमिली में इतना ज्यादा घुस जाते हैं समटाइम कि वो बिजनेस दूसरी चीजें उनकी जिंदगी से बहुत दूर छूट जाती हैं। तो उसके लिए क्वालिटी टाइम दीजिए, और जो फॉर्मेलिटीज हैं स्पेशली ओकेजन वाली फॉर्मेलिटीज उनको आप पूरा करने का प्रयास कीजिए। यस सर। குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கடமைன்னு இருக்கு. நம்ம குடும்பத்துல சொந்த பந்தத்துல எல்லாருக்குமே ஒரு திருமணம் நடக்கலாம், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கலாம். அங்க நம்ம கலந்துதான் ஆகணும், அதுல பங்களிப்பை செய்யணும், அங்க செய்ய வேண்டியதை செய்யணும். இது நம்ம செஞ்சே ஆகணும். அப்பதான் அங்க மகிழ்வு இருக்கும் நமக்கு. நம்ம வெளியே வந்து வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க தவறா, குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே கடமைக்குன்னு போயிடுறாங்க, வியாபாரத்தை விட்டுறாங்க. வியாபாரத்தை விட்டுட்டா என்ன ஆகும்? திரும்ப ஒண்ணு கிடைக்காது. இப்ப அடுத்து செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அப்ப பேலன்ஸா பண்ணணும், சமநிலைப்படுத்தணும். இப்ப வியாபாரத்துக்கான நேரத்தையும் ஒதுக்கணும், கூடவே நம்ம என்ன செய்யணும், குடும்பத்துக்கான கடமைகளையும் நம்ம செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். எஸ் சார். In family relations, on a scale of 0 to 10, analyze your family relations. So एक टेस्ट है आपके लिए, और ये आपने खुद ही अपने आप को इस पे जांचना है। 10 मार्क्स में से आपने देखना है कि आपको कितने मार्क्स मिल रहे हैं। यस सर। இப்ப ஃபேமிலி ரிலேஷன்ல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு குயிஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா 0ல இருந்து 10 மார்க். இந்த 10 மார்க்ல இப்ப பின்னால சொல்ல போறது நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. யாரும் நம்ம யார்ட்டையும் பகிர்ந்துக்க தேவையில்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க எத்தனை மார்க்குங்கிறத. ஏன்னா ஒவ்வொரு கேள்விகள் வரப்போகுது, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும், அதை நீங்க முடிவு பண்ணி பாருங்க. எஸ் சார். फर्स्ट इज योर स्पाउस। आपके स्पाउस के साथ आपके संबंध कैसे हैं? अच्छे हैं, बहुत अच्छे हैं तो 2 मार्क्स दीजिए, न्यूट्रल है तो 1 मार्क्स दीजिए, और अच्छे नहीं है तो ईमानदारी के साथ में 0 मार्क्स दीजिए। यस सर। முதல் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை உறவு, கணவனோ மனைவியோ, அதுல
நீங்க எப்படி எந்த அளவு இருக்குங்கிறது அந்த மார்க் பாருங்க கேட்கிற கேள்விக்கு. அதுல நான் சிறப்பா இருந்தா 10 போடுங்க, ரொம்ப குறைவா இருந்தா 2 போடுங்க, இடையில மிதமா இருந்தா நடுவுல உள்ள மார்க் நீங்க போடலாம். எஸ் சார். पेरेंट्स अच्छे रिलेशन है 2 मार्क्स, कम है 1 और बिल्कुल अच्छा नहीं है तो 0. இப்ப அடுத்தது நம்ம பெற்றோர்கள் உறவு முறை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா 2 மார்க், நல்லா இல்ல கம்மியா இருக்கா 1 மார்க், இல்லனா நல்லாவே இல்லையா வெறுப்பா இருக்கா 0 மார்க். எஸ் சார். Same way kids extended family means your brother, sisters and you know your mama ji, your chacha ji, uncle, auntie and all, वो एक्सटेंडेड फैमिली के साथ भी आपका रिलेशन अच्छा हो. क्लोज फ्रेंड मीन्स जिनके साथ आपका संबंध, पुराने दोस्त आपके, उनके साथ में आपका संबंध. सो आपका 0 मार्क्स कहीं नहीं आना चाहिए, ये बहुत इंपॉर्टेंट है. और टोटल मार्क्स अगर आपके 7 to 8 भी आते हैं तो दैट्स गुड, बट अगर आप 10 आउट ऑफ 10 ले पाएंगे तो आपको जल्दी डायमंड बनने से कोई नहीं रोक सकता है. एंड ये बहुत इंपॉर्टेंट, आपको लगेगा कि यार फैमिली रिलेशन का आरसीएम के डायमंड से क्या संबंध? सीधा संबंध है. अगर आपका फैमिली रिलेशन अच्छा नहीं है, आप 5 लोगों की फैमिली को लीड नहीं कर सकते हैं, तो आप 5000 लोगों की डाउनलाइन को कैसे लीड करेंगे? सो दिस इज द प्लेटफॉर्म जहां आप अपने आप को चेक कर सकते हैं और अपनी लीडरशिप को आप निखार सकते हैं. यस सर. यस सर. ஹலோ. यस नादिर Yes, जी. sir. யா சிக்னல் வெண்டோம். ஓகே. Okay. இப்போ அது போல am I clear now? Yeah, am I yeah. audible? Clear, sir. Yeah, Clear, yes. sir. Yes. Yeah, okay. In between something happened. ஓகே. இது போலவே எப்படி நம்ம ஒரு வாழ்க்கை துணைக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் பார்த்த மாதிரியே நம்ம குழந்தைகளுக்கான உறவு நமக்கு எப்படி இருக்கு? அடுத்து நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிங்கிறது என்னது? நம்மளோட சுற்றத்தார்கள், சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி மாமா, மாமி, அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவு இருக்கு. அடுத்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான நெருக்கமான நண்பர்கள், அவங்கள்ட்ட எப்படி உறவு இருக்கு? இதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளே மார்க் போட்டு கொட்டிதான் அந்த மார்க்ல 7ல இருந்து 8க்குள்ள வாங்கினீங்கன்னா சிறந்த லீடர் கெப்பாசிட்டி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். 10 வாங்கிட்டீங்கன்னா நீங்க டைமண்ட் ஆக போறீங்கன்னு அர்த்தம். டைமண்டுக்கும் குடும்ப உறவுக்கும் என்ன சம்பந்தம் எல்லாம் கேட்க தோணும். கண்டிப்பா குடும்பத்துல ஒரு 5 பேரை, உறவினர்ல ஒரு 5 பேரை, ஒரு 10 பேரை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாத ஒருவரால் எப்படி ஆர்சிஎம்ல வந்து பெரிய டீமை எல்லாம் யாரும் ஸ்டேஜஸ் எல்லாம் நியூ கமர்ஸ் அவங்க எல்லாரும் எப்படி அரவணைச்சு போறதுக்கான தகுதி எப்படி இருக்குங்கிறத இந்த பரீட்சையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப குடும்ப உறவில் நாம் எப்படி மேம்பட்டு இருக்கிறோம், நம்ம சுற்றங்களில் எப்படி மேம்பட்டு இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொண்டாலே நாம் டைமண்ட் ஆகிறது எந்த தடையும் இல்லைங்கிறது முக்கியமான செய்தி. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வெற்றியை நோக்கி நகரணும். டைமண்ட் ஆகணும் ஆசைப்பட்டு இருந்தா பத்தாது. டைமண்ட் ஆகிறதுக்கான ஒழுக்கங்கள் என்னன்னா குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ் சார். So in your family, if there is any issue, if there is any conflict, resolve as soon as possible. जब हम साथ में रहेंगे ना तो कुछ ना कुछ इश्यूज आएंगे, कुछ ना कुछ बातें होंगी, तो उनको बहुत लंबा मत कीजिए. आप बहुत जल्दी उस कम्युनिकेशन गैप को दोबारा से स्टार्ट कीजिए. यस सर. இதுல முக்கியமானது இப்போ நம்ம என்ன செய்யறோம், இது மறுபடியும் அதே ஸ்கேல்ல நம்ம சரி பண்ணணும்னா அந்த 0 to 10ல அதிக மார்க் நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா எப்படி இதை செய்யணும்? மார்க் வருங்கிறது சரி, ஏன் வரலங்கிறதுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசால்வ் யுவர் கான்ஃபிளிக்ட்ஸ் as soon as possible. அப்போ as soon as possible எதற்கு பாசிபிள்? வீட்டுக்குள்ள நம்ம ஒண்ணா வாழ்றோம், குடும்ப உறவுகள் நெருக்கமா தான் இருக்கிறோம். அதனால எப்பவுமே ஒரு ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சிக்கல் வரும். அதை பிரச்சனையாவும் சிக்கலாவும் நினைக்காம முடிந்த வரைவில் அதை சமாதானப்படுத்தி அதை க்ளோஸ் பண்ண விரும்புங்க. அதை சரி பண்ணாமல் நாம் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. விட்டோம்னா அது பெருசா நீர் ஊத்த நெருப்பா பெருகிட்டு அதை நாம் குறைத்து கொண்டால், அதை சீக்கிரமா சமாதானப்படுத்தி விட்டால் நாம் இலகுவாகவும் நமக்கான ஃப்ரீனஸ் கிடைக்கும். நம்ம அடுத்து கவனத்தை செலுத்த முடியும் வியாபாரத்துல. எஸ் சார். Do not take family for granted. हम बाकी लोगों के साथ तो बहुत बहुत केयरिंग होते हैं, बहुत ख्याल रखते हैं, लेकिन फैमिली के साथ में उनको हम गारंटी ले लेते हैं, उनके प्रति हम उतना ख्याल नहीं रखते हैं. एक बार मैं एक
किसी डिस्ट्रीब्यूटर के घर पे गया नाजर जी, और वहाँ पे मैंने देखा उनके घर में एक बहुत अच्छा पूजा का एक स्थान बना हुआ है, एक छोटा सा टेम्पल बना हुआ है। तो मैंने पूछा वहाँ पे कि आप तो बहुत स्पिरिचुअल व्यक्ति हैं, तो उस व्यक्ति ने कहा कि मेरी वाइफ बहुत पूजा करती है। तो मैं, मेरे अंदर क्यूरियोसिटी थी, तो मैंने उनसे पूछा कि आप ने बहुत अच्छा मंदिर बनाया है घर में, तो भगवान से आप क्या मांगते हैं? तो उसने कहा कि मैं भगवान से ये मांगती हूँ कि भगवान, मुझे अगले जन्म में आप इनका सेकंड लाइन, मैंने कहा सेकंड लाइन मतलब? बोले ये अपनी सेकंड लाइन को, सेकंड ग्रुप को बहुत ज़्यादा केयर करते हैं, बहुत अच्छे से उनसे बातचीत करते हैं और मेरे से उतना अच्छे से बात नहीं करते हैं। तो मैं भगवान से प्रार्थना करती हूँ कि अगले जन्म में मुझे सेकंड लाइन बना देना, ताकि मुझे और ज़्यादा केयर करें, मेरे बारे में और ज़्यादा मुझसे प्यार करें। सो आप अपनी फैमिली को गारंटेड मत लीजिए, जितना आप अपनी प्रिय डाउनलाइन को प्यार करते हैं, उनके प्रति केयरिंग रहते हैं, तो वैसा उनके प्रति अपने स्पाउस और फैमिली के दूसरे मेंबर्स के प्रति रहिए। यस सर। மூணாவது என்ன பாத்தீங்கன்னா, டோன்ட் டேக் ஃபேமிலி ஃபார் கிராண்டட். அந்த கிராண்டட்ங்கிறது மனைவி ஆயிட்டா வேற வழி இல்லை, அவ செஞ்சுதான் ஆகணும், அவ தலையெழுத்து. குழந்தை ஆயிடுச்சு, என் சொல்ல கெடுத்தாகணும், தலையெழுத்து. அப்பா அம்மா நான் வளர்ந்துட்டேன், அவங்களுக்கு அவங்க என் பேச்ச கெடுத்தாகணும், தலையெழுத்து. இந்த மாதிரி அது அவங்களுக்கு கடமை, அவங்க கடமையை செய்யறாங்கன்னு நம்ம நினைக்காம அவங்களுக்கான இடத்தை, அந்த இடைவெளியை, அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான உறவுக்கான சேவையை செய்யுங்க. ஏன்னா நான் ஒரு இடையில ஒரு நாள் என்னோட நண்பர் வீட்டுக்கு போனேன். போனோடனே அவங்க மனைவி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயில் மாதிரி கட்டி, சின்ன கோயில் மாதிரி கட்டி மனைவி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டேன். இதனால என் மனைவிக்கு ரொம்ப பூஜை செய்யறது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க மனைவிட்ட கேட்டேன், ஏமா இவ்வளவு பூஜை பண்றீங்களா, என்ன கேட்கறீங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, பகவான் கடவுள்கிட்ட நான் கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், அடுத்த ஜென்மன் ஒண்ணு வந்தா இவரை கணவரை, கணவருக்கு எனக்கு என்னோட செகண்ட் லைன் அவரை படைச்சிருக்கு ஆண்டவனேன்னு கேட்டேன். ஏன்னா அவர் நெட்வொர்க்ல என்ன செய்யறாரு, பி லைனை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு, பி லைன் மட்டும் பாசமா இருக்காரு, அந்த பி லைன் செகண்ட் லைன் மட்டும் பிரியமா இருக்கிறாரு. அப்போ பவர் லைனுங்கிறது மெயினா நான் உருவாக்குற லைனை கவனிக்கல. அப்போ இவர் எனக்கு செகண்ட் லைனை இவர் வந்துட்டா நல்லா இருக்கும், அல்லது இவருக்கு செகண்ட் லைனை நான் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்னது, நாம் எல்லாத்தையும் ஒரே உறவு முறையில் இருக்கணும், எல்லாருக்கான கடமைகளை செய்யறதுக்கான ஒரு பரந்த மனசை உருவாக்கிறது தான் உண்மை. எஸ் சார். Right, thank you. So now we will talk about business relations. So in business relations, first relation is relation with your upline. अपलाइन के साथ में आपने जो संबंध आप रखें, उनमें किन किन चीजों का ध्यान रखना है? What are the important points we are going to discuss? Yes sir. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் ரிலேஷன்ஷிப், நம்ம வியாபாரம், ஆர்சிஎம் வியாபாரம் உறவு முறை பத்தி பார்க்கணும். அதுல முதல் முறையா பார்த்தா அப்ளைனோட, நமக்கு மேல உள்ளவங்க, நமக்கு முன்னால வந்தவங்க, நமக்கு அறிமுகப்படுத்துறவங்களோட உறவு முறை இருக்கணும். அது எந்தெந்த வகையில இருக்கிறத பார்க்கணும். சார். So in this relation is relation like a mother. हमारा मदर के साथ में जैसा संबंध रहता है, वैसा संबंध हमारा हमारी अपलाइन के साथ में रहना चाहिए. While doing business, give importance to business relations only. हमारे जब हम लोग बिजनेस में एक्चुअली ज्वाइन करते हैं, तो हमारे कुछ पहले के रिलेशन होते हैं. फॉर एग्जांपल, मैंने अपने अंकल को अपनी टीम में ज्वाइन करवा दिया, तो अब हमारा अंकल का और नेफ्यू का जो रिलेशन है, वो बिजनेस आवर्स में हम लोग उसको वैसे ट्रीट नहीं करेंगे. बिजनेस आवर्स में हम अपलाइन डाउनलाइन की तरह हम लोग ट्रीट करेंगे. सम टाइम एक छोटा भाई अपने बड़े भाई को डाउनलाइन में ज्वाइन करवा देता है, तो बिजनेस आवर्स में जो छोटा भाई है, ही इज अपलाइन, ही इज सीनियर, वी मस्ट फॉलो हिम ड्यूरिंग बिजनेस आवर्स. यस सर. இப்போ அடுத்தது எப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ல அப்ளைனுங்கிறவரு ஒரு மதர் மாதிரி, ஒரு தாய் மாதிரி. எப்படி தாய் நம்மளை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி. அப்போ அந்த தாயை பார்க்கிற பார்வையில தான் அதை பார்த்தாகணும். இங்க என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மாமாவும் ஒரு மருமகனும் இருக்காங்க. மாமாவும் மருமகனும் ஒரே டீம்ல இருக்காங்க. அப்போ அங்க வந்து நம்ம வியாபாரம் பேசும்போது, அவங்க மாமா மருமகனா இருக்கலாம், அவங்க வாழ்க்கை பூரா அப்படி இருப்பாங்க, அவங்களோட உறவு முறை. ஆனா வியாபாரத்தை பேசும்போது மாமாவும் மருமகனும் எண்ணமே இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும். ஏன்னா வியாபாரத்தை பேசிட்டு இருக்கோம். அங்க உறவு முறையை கடந்து அவருக்கான அப்ளைன் யாரு, அவருக்கான டவுன்லைன் யாருங்கிறதுல உறவு இருக்கணும்.
இது மாதிரி நம்ம நேரடி உறவுகளை கொண்டு போய் நம்ம வியாபாரத்துல கலந்துக்க கூடாது. இதே மாதிரி ஒரு தம்பி வந்து ஒரு அண்ணனை அரசியல்ல சேர்க்கிறாரு. அப்ப அண்ணன் கீழே வர்றாரு, தம்பி மேல இருக்காரு. என் தம்பி தானடா நீ என்னடா சொல்றது கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் அப்ளை, அவருக்கு தான் முதல்ல தெரியும். அப்போ அண்ணன் தம்பிங்கிறத அங்க மறந்துட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்ளைன் டவுன்லைனுங்கிற உறவை மேம்படுத்தும் போது அவர் கற்றுக்கொண்டதை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுக்கும் போது நம்ம சிறப்பா வெளியே வரலாம். எஸ் சார். Respect them with words and body language and qualification doesn't matter. आपकी अपलाइन में जो भी लोग हैं वो उम्र से आपसे उम्र में कम है, क्वालिफिकेशन में आपसे कम है, उनका फाइनेंशियल स्टेटस आपसे कम है, लेकिन चूंकि वो आपकी अपलाइन हैं इसलिए हमेशा उनका रेस्पेक्ट कीजिए, अपने शब्दों से भी अपनी बॉडी लैंग्वेज से भी. यस सर. இது முக்கியமானது. இப்ப எல்லாத்தோட மிக முக்கியமானது ரெஸ்பெக்ட் தம் வித் வேர்ட்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டசன்ட் மேட்டர். இப்ப இதுல என்ன பார்க்கணும், நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த உறவுகள்ல அரசியல் பிசினஸ் உறவுல அன்பா மட்டும் தான் இருக்கணும். எல்லாத்தையும் எப்படி இருக்கிற வார்த்தைகளையும் மட்டும் இல்ல, பாடி லாங்குவேஜ்லயும் நம்மளோட தோட்டத்திலையும் அவங்களோட அணுகுமுறை அவங்களை உணர வைக்கிறதையும் இது எல்லாமே நம்ம மரியாதையா நடந்துக்கணும். அங்க யாரையும் பொருளாதார ரீதியில பெரியாலோ சின்னாலோ, படிப்புல பெரியாலோ சின்னாலோ, வயதுல பெரியாலோ சின்னாலோங்கிற வேறுபாடு பார்க்காமல், இது உறவு, அரசியல்ங்கிறது ஒரு குடும்பம். அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம எல்லோரும் ஒருவர் தான், நம்ம குடும்பங்கிற ஒரு பாசத்தோட நேசத்தோட அன்பாவும் பாடி லாங்குவேஜ்லயும் பேச்சிலையும் நடத்தையிலையும் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம மரியாதையிலையும் நடந்தாலே பெரிய வெற்றி பெற முடியும். எஸ் சார். सो वाई रेस्पेक्ट अपलाइन, क्यों इज्जत करना है अपलाइन का? बिकॉज वी आर इन डुप्लीकेशन बिजनेस. अगर हम अपनी अपलाइन की इज्जत करेंगे तो हमारी डाउनलाइन में जो बहुत सारे लोग हैं वो सारे ऑटोमेटिकली हमें देखते हुए हमारी रिस्पेक्ट करते चले जाएंगे और एक बहुत अच्छा माहौल बनना शुरू हो जाएगा जहां सब लोग एक दूसरे का रिस्पेक्ट करते हैं. और ऐसे माहौल को देख के हर व्यक्ति ऐसे माहौल में आना चाहेगा, ऐसे माहौल में रह के बिजनेस करना चाहेगा. यस सर. இது ஏன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம அப்ளைனுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும், நம்ம அப்ளைன்ட்டு ஏன் ஒரு தாயா மதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்ங்கிறது டூப்ளிகேஷன், நம்ம பிரதி எடுத்தல் தான் நம்ம பிசினஸ். இப்ப நாம் எப்படி நடக்கிறோமோ அது போல் கற்றுக்கொள்ளதான் நம்ம கீழே வந்துக்கிறாங்க. நம்ம பிசினஸ் அதான் சொல்லி கொடுக்குது. அப்ப வியாபாரத்துல நம்ம என்ன பிவி பண்றோம், கீழே என்ன கத்துக் கொடுக்குறோம், பிசினஸ் என்ன கத்துக் கொடுக்கறது மீறி நாம் எப்படி நடந்து கொள்கிறோங்கிறத நம்ம கீழே உலகம் கத்துப்பாங்க. நாம் நம்ம அப்ளைன் மேல மரியாதை இல்லாமலையோ மதிக்காமலோ இருந்தால் நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம டவுன்லைன் அவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. ஸோ டூப்ளிகேஷன் என்னது, நான் எதுவா இருக்கிறேனோ அதுவா நீ மாறுங்கிறது கற்றுக் கொடுத்தல் தான். அந்த கற்றுக் கொடுத்தல்ல நம்ம எப்படி இருக்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த புரியுதல்ல நம்ம பெரிய தெளிவு பெற முடியும். அப்ப நம்ம அப்ளை மதிக்க வேண்டிய முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம டவுன்லைன்லாம் தகுதி அடைஞ்சு வெற்றி பெறணும், நாமும் வெற்றி பெறுவதற்காக. எஸ் சார். हर पेरेंट्स ये चाहता है कि उसके बच्चे उसका रिस्पेक्ट करें, हर टीचर चाहता है कि उसके स्टूडेंट उसका रिस्पेक्ट करें. उसी प्रकार से हर अपलाइन चाहता है कि उसकी डाउनलाइन वाले लोग उसका रिस्पेक्ट करें. यह हम सब लोगों की चाहत है, हमारे अंदर में ये है. लेकिन हम ये भूल जाते हैं कि ये हमें तभी मिलेगा जब हम अपने अपलाइन का बहुत ज्यादा रिस्पेक्ट करेंगे. बहुत बार हम अपने अपलाइन को का जब रिस्पेक्ट करने की बारी आती है तो हम लोग कंडीशंस अप्लाई कर लेते हैं खुद से ही. मेरा अपलाइन अच्छा नहीं है, मुझे मीटिंग नहीं देता है, वो अच्छे से बोलता नहीं है, वो बहुत जल्दी गुस्सा कर लेता है. तो ऐसा कंडीशन लगा के हम लोग अपलाइन को तो रिस्पेक्ट नहीं करते हैं, लेकिन हम लोग ये चाहते हैं कि हमारा डाउनलाइन का हर व्यक्ति मेरे को स्वीकार करे, मैं जैसा भी हूं मुझे वैसे ही स्वीकार करे, मेरा रिस्पेक्ट करे, मेरा रिगार्ड करे, अपने घर में मेरा मूर्ति लगा के रखे, मेरा पूजा करे. हम सब लोग चाहते हैं. लेकिन अगर आप चाहते हैं तो बहुत सिंपल सा काम आपको करना है. आपकी अपलाइन में जो भी लोग हैं, बगैर कंडीशन के, बगैर एनी कंडीशंस, आप उनका रिस्पेक्ट कीजिए, शब्दों से भी, बॉडी लैंग्वेज से भी, और सबसे इंपॉर्टेंट दिल से उनका रिस्पेक्ट करेंगे तो आपको भरपूर रिस्पेक्ट मिलने वाला है. मैं गारंटी दे सकता हूं आपको, अपना एक्सपीरियंस बता रहा हूं 20 साल का. यस सर. இப்போ ஏன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது ரெண்டாவது ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு தாய் தகப்பனும் குழந்தைகிட்ட மரியாதை விரும்புறாங்க. ஒவ்வொரு டீச்சரும், ஒவ்வொரு நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியார்களும்
ஸ்டூடெண்ட் ஒரு மரியாதை விரும்புறாங்க. அப்போ மனிதர்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லது தான் உருவாக்கியவர்கள் உருவாக்கப்பட்டவற்றையும் கற்றுக்கொண்டு ஒரு ஒரு மரியாதை விரும்புவது மனித இயல்பு. அப்ப நம்மளும் அப்படித்தான் விரும்புறோம். என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், எனக்கு அதிகபட்சமா வீட்டுல ஒரு என்னோட சிலையை வச்சு கும்பிடணும், இப்படித்தானே இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கும்போது அவர் நமக்கு அப்ளைனுக்கு இருக்காதா? அப்ளைன் இதை விரும்புறது தப்புங்கிறது எப்படி தெரிய முடியும்? நாமே அதை விரும்புறோம். அந்த விருப்பத்துல அப்ளைனுக்குள்ள விருப்பத்தை நிறைவேற்றினால் மட்டுமே நாம் விருப்பம் நிறைவேற்றப்படும்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் நமக்கு கீழே வரக்கூடிய நம்ம டீம்ல வரக்கூடிய எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுவது. இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான தகுதியை நம்ம பெறுறதுங்கிறது முக்கியமான செய்தி. எஸ் சார். The business is based on teacher-student theory. That's why we have to regard our upline. Next point, it shows a value-based business because everyone is, respecting each other. This is important to maintain the discipline and lead the people. हमने बहुत सारे लोगों को अगर लीड करना है, अगर एक रिस्पेक्ट रहता है ना, तो फिर हर आदमी बात मान लेता है. Yes, sir. இந்த நம்ம இந்த வியாபாரங்கிறது பாத்தீங்கன்னா, இது நம்மளோட டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தோட தத்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பிசினஸ். எப்படி டீச்சர் ஸ்டூடெண்ட் தேரி தான் அது. ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான உறவு முறை எப்படி பெறணுமோ அப்படி பெண்ணால் மட்டும் சரி வருங்கிறது அந்த தியரி. அப்போ நாம் மாணவனாய் இருந்து பழகினால் மட்டுமே நம் மாணவர்கள் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்கிறது. இதே மாதிரி வேல்யூ பேஸ்ட் பிசினஸ். வேல்யூங்கிறது என்னது? நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட தன்மை, நம்மளோட நடவடிக்கை, நம்மளோட அணுகுமுறை, பிறர் பேசும்போது உள்ள தன்மை, இது எல்லாம் நம்ம கத்துக்கும் போதுதான் அது பிறருக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அவர்கள் நமக்கு அதை கொடுக்க முடியும். இதே மாதிரி முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின், ஒழுக்கம். எந்த ஒழுக்கம்? பிறரை வழிநடத்தக்கூடிய ஒழுக்கம் ஒன்று. அதிகாரம் அல்ல, அகம்பாவம் இல்ல, ஒழுக்கம். ஏன்னா அவங்க யாரோ கிடையாது, நம்ம குடும்பத்துல ஒருத்தர். நான் முதல்ல கத்துக்கிட்டோம், ஆனா அவங்க கத்துக்க வந்திருக்காங்க நம்ம கிட்ட. அப்ப அந்த தன்மையில சொல்லி கொடுக்கும்போது அவங்க நம்ம மதிச்சே ஆகணும். அப்போ அந்த மதிப்பு வரும்போது நாமும் மதிக்கப்படுவோம், அவர்களும் அதையும் கற்றுக்கொள்வார்கள். எஸ் சார். So, किन चीजों का हमें ध्यान रखना है? वेरी इंपॉर्टेंट सेशन में हम लोग इंटर कर रहे हैं. फर्स्ट पॉइंट इज शेयर योर ऑल सिचुएशंस रिलेटेड योर फैमिली, योर सोशल, योर फाइनेंशियल एंड योर इफ यू आर इन जॉब सर्विस रिलेटेड इश्यूज. सो अपलाइन से आपने कुछ भी नहीं छुपाना है, सब कुछ बताना है. जिस प्रकार हम लोग डॉक्टर से कुछ नहीं छुपाते हैं, अगर डॉक्टर से कुछ छुपाएंगे तो इलाज अच्छा नहीं हो पाएगा. हम अपने लॉयर से कुछ नहीं छुपाते हैं. लॉयर बोलता है कि तूने अगर क्राइम किया है, अपराध किया है, तो मुझे बता दो ताकि मैं वैसे उसको पैरवी करूंगा कोर्ट में जाके. तो हम छुपाते नहीं अपने लॉयर से, सब कुछ बताते हैं कि यस मैंने मर्डर किया है, आप मुझे बचा लो. सो सेम वे में आप कुछ भी गलती करें या आपका कोई भी सिचुएशन है, कभी भी अपलाइन से कुछ भी नहीं छुपाना है. अगर छुपाएंगे तो आपका नुकसान हो जाएगा. It is your call. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அப்ளைன்ட்ட எதையும் மறைக்கக்கூடாது. என்னது, நம்ம ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி, பொது சமூகத்தில் நமக்கு ஏற்படுற நல்லது கெட்டதா இருந்தாலும் சரி, பொருளாதார சூழல் என்னவோ ஏற்ற இறக்கங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட பிறகு உதவி செய்யற சார்ந்ததாலும் சரி, எதுவா இருந்தாலும் அப்ளைன்ட்ட எதையும் மறைக்க கூடாது. எப்படி ஒரு மருத்துவத்தை போய் எதையும் மறைச்சோம்னா நமக்கான ஆரோக்கியம் கிடைக்க போறது. ஏன்னா நம்ம சொல்றதை வச்சுதான் மருத்துவம் பண்ண போறாரு நமக்கு. அப்ப அவர் நேரடியாக எதையும் செய்ய முடியாது. நாம் என்ன பிரச்சனை சொல்றோமோ அதைத்தான் அவர் தீர்க்க போறாரு. அப்ப அது போல் இன்னொரு அட்வொகேட் இருக்காரு, நம்ம வழக்கறிஞர் இருக்காரு. வழக்கறிஞர்கிட்ட போய் அவர் என்ன கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சே சொல்லிடு, நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா உண்மையை சொல்லு. அங்க கோர்ட்ல போய் நான் உன்னை காப்பாத்துறேன்னு அங்க போய் நம்ம இல்ல தவறு செஞ்சுட்டு போய் வழக்கறிஞர்கிட்ட போய் நான் இது செய்யலன்னு போய் சொல்றோம்னா அவர் எப்படி வாதாடி ஜெயிக்க முடியும்? நான் கொலை பண்ணேன்னு சொன்னாக்கா அந்த கொலையிலிருந்து எப்படி விடுவிப்பது வழக்கறிஞர் நினைப்பாரு. அதுபோல்தான் நமக்கு வர்ற சிக்கல்களை நம் அப்ளைங்கிறவரு நேர்மையான அப்ளைன் நமக்கான ஆலோசனைகளை சரியா வழங்குவார். இதுல முக்கியமா நம்ம கவனமா இருக்கணும். எஸ் சார். शेयर योर ड्रीम्स एंड गोल्स. आपका जो भी सपना है, क्या पाना चाहते हैं, अपलाइन से बताइए ताकि वो उस प्रकार से आपको गाइड कर सके. ड्रॉ योर लैग स्ट्रक्चर ऑन पेपर. जब भी आप अपलाइन के साथ में मिलते हैं, बात करते हैं, आप वर्बली बात न करके अपना लैग स्ट्रक्चर पेपर के ऊपर में ड्रा करके उनके सामने रखिए और उनसे पूछिए कि अब मुझे आगे कैसे बिजनेस करना है.
यहाँ तक तो आपके ब्लेसिंग से, आपकी डायरेक्शन से मैं आ गया, अब आगे क्या करना है, आई नीड योर डायरेक्शन। सो इस प्रकार से आपको अपलाइन के साथ में बात करना चाहिए। यस सर। இப்போ ஷேர் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். அப்போ நீங்க அப்ளைன்ட்ட முக்கியமா என்ன சொல்லணும், உங்களோட கனவுகள், எதிர்காலத்துல என்ன வாங்க போறேன், ஆர்சிஎம்ல என்ன செய்ய போறேன், என்ன சாதிக்க போறேன், என்னோட கோல் என்ன, இது எல்லாமே நீங்க ஒரு ஆர்வம் ஆசைப்படுவீங்க, ஆர்வமா இருப்பீங்க. அதை அவர்கிட்ட பகிரும் போது அவர் நமக்கான சரியான ஆலோசனைகள் தருவார். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, அப்படியே சந்திக்கும் போது எனக்கு ஏ லைன்ல இது இருக்கு, பி லைன்ல இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, வெறுமலா ஒரு வார்த்தைகள்ல பேசாம எப்போலாம் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஒரு பேப்பர்ல நம்ம ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு இது இருக்கு, இந்த பொசிஷன்ல நான் இருக்கிறேன், இப்போ இது வேகமா நான் போகணும், கனவுல நிறைவேற்ற நான் வேகமா போகணும், அதுக்கு எந்த வகையில நீ இதை செஞ்சா சரியா இருக்கும்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்களோட மூத்தவர் அவர், உங்களோட அனுபவம் வாய்ந்தவர், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். எஸ் சார். Write down their directions and follow them without any change. जब भी आप अपलाइन से मिलते हैं, वो आपको जो भी डायरेक्शन देते हैं उसको सबसे पहले तो राइट डाउन कीजिए, सीरियसली उसको नोट कीजिए, और उसके बाद में आपका कोई डाउट है तो आप पूछ सकते हैं, और उसके बाद आपकी अपलाइन ने जो आपको बोल दिया उसको आपने एक फौजी की तरह मानना है और फौजी की तरह उसका 100% पालन करना है। सो अगर आप, दैट्स व्हाई you know air force and army people and defense people are successful in RCM because they are very disciplined. वो एक बार जो उनको बोला इसलिए वो हर चीज पूरा करते हैं. That's why our great leader Mr. C.R.N. Murthy is the biggest achiever in Tamil Nadu, in South India. South India का वो इतना बड़ा लीडर बन गया है. और जितना भी बड़े बड़े लीडर्स हैं उनमें से बहुत सारे लोग आप देखेंगे दे आर बिलोंग टू डिफेंस. गोपा कुमार सर वो डिफेंस से बिलोंग करते हैं. तो मैं आपसे ये नहीं कह रहा कि आप जाइए और डिफेंस का नौकरी करके आइए फिर को आपको आरसीएम में डायमंड जाएंगे. मैं आपको ये कहना चाहता हूं उनका जो वो क्वालिटी है ना कि वो डिसिप्लिन रहते हैं और डायरेक्शन को एज इट इज फॉलो करते हैं, वो क्वालिटी हम अपने अंदर में लेके आ जाएंगे. यस सर. இப்போ மிக முக்கியமானது ரைட் டவுன் தேர் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஃபாலோ தம் வித்வுட் எனி சேஞ்ச். இப்போ நம்ம அப்ளை நமக்கு சொல்லித்தர வழிகாட்டுதல்களையும் அவங்களுக்கு எப்படி போகணுங்கிற சொல்லக்கூடிய செய்திகளையும் நம்ம முதல்ல எழுத்து வடிவத்தில் எழுதிக்கணும். அதை தொடர்ந்து எந்த வித மாற்றமும் இல்லாம நம்ம ஸ்டைல நம்ம செய்யக்கூடாது, அவங்க சொல்லித்தர ஸ்டைல செய்யணும். செய்யும்போது வெற்றி பெறுவோம். எப்படி செய்யணும்? ஒரு ராணுவ வீரரை போல் எப்படி ஒரு தளபதி உத்தரவு கட்டுப்பட்டு எந்த வித மாற்றமும் இல்லாம எந்த வித கேள்வியும் இல்லாம செய்யறாங்களோ அது போல செய்யணும். ஏன்னா அந்த ராணுவ வீரர் அனைவருக்கும் வெற்றியை நோக்கி நகர வைக்கிறார். இங்கேயும் ஒரு அப்ளைன் நம்மளோட வெற்றியை நோக்கி நகர வைக்கிறார். ஏன்னா பாருங்க நம்ம ஆர்சிஎம்லயே இன்னைக்கு ஆர்சிஎம்ல பெர்ஃபெக்டா சரியாக பெரும் சாதனைகளை செஞ்சுட்டு இருக்குது யாரு பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்குள்ள வந்த டிஃபென்ஸ்ல உள்ள ஆட்கள் தான், அந்த லீடர்ஸ் தான். ஒரு ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், அவங்க தான் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட C.R.N. மூர்த்தி சார் சவுத் இந்தியாவில பெரிய பெண்ண சவால் விட்டு அச்சீவ் பண்ணவர். இது ஒவ்வொரு தடவையும் சவால் விட்டு அச்சீவ் பண்றாரு. இது எப்படி சாத்தியப்படுது? இப்படி யோசிக்க தோணுது. அவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு டிசிப்ளினுக்கு பழகிட்டாங்க. ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டு சரியா செய்வதற்கான பழக்கத்தை அவர்கள் அவங்க வேலையிலே செஞ்சுட்டாங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் ரெண்டு ராணுவத்துல வேலை செஞ்சு அதுக்கு பயிற்சி பெற்று வாங்க சொல்லல. இங்க சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா ராணுவத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு, அந்த கீழ்ப்படிதல், அந்த செயல் செய்தல் இப்படி வந்தவனாலே மாபெரும் வெற்றியை படிப்போம். சார் there are two type of people. कुछ हैं स्मार्ट लीडर. स्मार्ट लीडर अपलाइन का डायरेक्शन को एज इट इज फॉलो करते हैं. एंड सेकंड कैटेगरी इज स्मार्ट दिखते हैं, दिखने की कोशिश करते हैं. जो स्मार्ट दिखने की कोशिश करते हैं वो क्या करते हैं, वो एक अपलाइन से बात करेंगे, फिर दूसरे से करेंगे, फिर तीसरे से करेंगे, और सबको सुनने के बावजूद में अपने मन में जो आता है वो करेंगे. सो ये जो दूसरी कैटेगरी वाली हैं जो दिखने में स्मार्ट हैं, स्मार्ट दिखना चाहते हैं, एक्चुअली दे आर नॉट स्मार्ट, और वो इस बिजनेस में बहुत स्ट्रगल करते हैं. यस सर. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான லீடர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஸ்மார்ட் லீடர்ஸ். அந்த ஸ்மார்ட் லீடர்ஸ்ங்கிறது சரியான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு லீடர். அவர் அப்ளை சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்படுத்தி வெற்றி இலக்கை நகர்வார். ரெண்டாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்மார்ட் லீடரா காட்டிக்கொள்பவர், ஆனா அவர் ஸ்மார்ட் இல்லை. அது எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா
அப்ளைன்ட்ட பேசுவார். அப்ளைன் சொல்றது சரியில்லை, அப்போ சந்தேகம் வரும் அவருக்கு. இவர் சொல்றது சரியில்லை, அவருக்கு மேல அப்ளைன், அவருக்கு மேல அப்ளைன், இப்படி 4-5 அப்ளைன்ட்ட பேசுவார் ஒவ்வொருத்தட்டி. இவர்கிட்ட பேசுறது அவர்கிட்ட சொல்ல மாட்டார், அவர்கிட்ட பேச சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் தொகுத்து எடுத்துக்கிட்டு கடைசியில் எதையும் செய்ய மாட்டார். அவங்க வெற்றி பெறவே முடியாது. அப்போ ஸ்மார்ட் லீடர் அண்ட் பிரிட்டண்டிங் லீடர், ஸ்மார்ட்டா இருப்பதை நடிக்கக்கூடிய லீடர், ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கு இங்குள்ள லீடர்ஷிப்ல. எஸ் சார். स्पीक लेस लिसन मोर. जब भी अपलाइन के साथ में रहते हैं, कम बोलिए, ज्यादा सुनिए. इफ यू हैव एनी आइडिया टू ग्रो द बिजनेस, टेक देयर सजेशंस. आपके दिमाग में अगर कोई आइडिया है, बहुत उम्दा आइडिया हो सकता है आपके दिमाग में, उसको इम्प्लीमेंट करने से पहले अपलाइन से सजेशन लीजिए कि सर मैं ऐसा कर सकता हूं क्या. अगर वो कहते हैं कि यस यू कैन डू, गो अहेड. अदरवाइज उसको वहीं पे ब्रेक कर दीजिए. यस सर. இப்ப அப்ளைனை சந்திக்கும் போது பேசுறது குறைங்க, கேட்கறது அதிகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம பேசுறதுங்கிறது நம்மளோட சந்தேகங்களும் அல்லது நம்ம என்ன செய்யறோங்கிற தகவலை தான் கொடுக்க போறோம். அப்ப நம்ம குறைவா பேசுவோம், அவங்க நிறைய பேசட்டும். ஏன்னா அவங்க அனுபவம் இருக்கு, நமக்கு சொல்லித்தரதுக்கான அனுபவம் இருக்கு. அடுத்தது, உங்களுக்கு ஒரு சிறந்த ஐடியா கூட வரலாம். இந்த அரசியல் பிசினஸ் இந்த ஒரு புது வகையில பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். அது சிறப்பா கூட இருக்கலாம். அது சிறப்பா இல்லையான்னு இப்ப தெரியும். அப்ளைன்ட்ட கூட அதை நீங்க சொல்லுங்க, இப்படி ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு, இப்படி இதை கொண்டு வரலாம், இன்னும் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறேன். சாரி. அப்ளைன் அதை கேட்டுட்டு சிறப்பா இருந்தா கைதட்டி செயல்படுத்த சொல்லுவார். இல்ல இது சரியில்லை, இது பின்னால விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அந்த நொடியிலே நீங்க அதை விட்டணும். சோ உங்களுக்கு வழிகாட்டி தான் அப்ளைன். அப்ப அவற்றை எல்லாத்தையும் பகிருங்க, எந்த எண்ணத்தையும் பகிர்ந்து கொடுக்க சொல்லுங்க, அந்த பேச்சை குறைங்க, கேட்பதை அதிகப்படுத்துங்க. சார். Never ask about their business and check. अपलाइन को कितना पैसा मिल रहा है, इस महीने कितना आया, उनका सेकंड लाइन में कितना बिजनेस चल रहा है, इट इज नॉट योर बिजनेस. ये आपके काम का हिस्सा नहीं है, तो उनसे इस बारे में बिल्कुल बात मत कीजिए. यस सर. இப்போ அப்ளைன்ட்டு எந்த காரணத்தை தொட்டோம், அவரோட வருமானம் என்ன, அவர் ஏ சைட்ல எவ்வளவு பிசினஸ் வந்திருக்கு, பி சைட்ல எவ்வளவு வந்திருக்கு கேட்காதீங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. யூ ஆர் நத்திங் டு டூ வித் தட். யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட். அவருக்கு என்ன வேணா வந்துட்டு போகுது, சிஸ்டம் தான் கொடுக்குது. அரசியல் சிஸ்டத்துல அப்ளைனா இருக்கிறவர் வேலை நடந்தா அந்த கமிஷன் வந்து ஆகும். அது உங்களுக்கு தானே வரப்போகுது. ஸோ டோன்ட் சி அபோவ், ஜஸ்ட் சி த டவுன். நீங்க உருவாங்க, நீங்க கீழே உள்ளவங்களுக்கு பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு அது வரப்போகுது. அதனால எந்த காரணம் தொட்டும் அதை கேட்காதீங்க. எஸ் சார். Next relation. So in short, if I talk about the upline relation, बिजनेस में अपलाइन का जो रोल है वो 90% है और डाउनलाइन का रोल 10% है. यानी आपका बिजनेस आगे बढ़ेगा, उसमें 90% रोल आपके अपलाइन का जो डायरेक्शंस, उनका जो ब्लेसिंग्स, उनका जो फीलिंग होगा उसका होने वाला है. ज्यादातर लोगों को ये लगता है कि ज्यादा रोल तो बिजनेस में डाउनलाइन का है, डाउनलाइन वॉल्यूम क्रिएट होगा, उस वॉल्यूम से हमें अचीवमेंट मिलेगा, लेकिन डाउनलाइन का रोल ओनली 10%. सो वेरी इंपॉर्टेंट पॉइंट. आपका डाउनलाइन से बहुत अच्छा संबंध हो, बहुत अच्छा बात है, लेकिन उससे ज्यादा इंपॉर्टेंट ये है आपका अपलाइन के साथ में अच्छा संबंध होना चाहिए विदाउट एनी कंडीशन. यस सर. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் டவுன்லைன் தான் நமக்கு வருமானம் தர்றவங்க, பிவி தர்றவங்க, அதனாலதான் நமக்கு எல்லாம் வருதுங்கிறது நம்ம கிட்ட அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட வருமானத்தில், நம்மளோட வெற்றியில் 90% பங்களிப்பு, 90% ஷேர் யார்ட்ட இருக்குன்னா அப்ளைனோட. ஏன்னா அவர் கொடுக்குற ஆலோசனைகள், அவருக்கான வழிநடத்தல்கள், அவருக்கு கொடுக்குற அன்பு, அவருக்கு செய்யற அக்கறை, இதுதான் நம்மளை வளர்க்குது. இந்த வளர்த்தல் தான் நமக்கு வெற்றியை தருது. டவுன்லைனுங்கிறது 10% தான், அப்ளைன் தான் 90%. 90% அப்ளைனை ஃபாலோ பண்ணி வந்தா நம்ம டவுன்லைன் தரக்கூடிய 10% நம்ம மாபெரும் வெற்றிகளை பெற முடியும். இதே தான் நம்ம உணர்ந்து இந்த செஞ்சோம்னா நம்ம டவுன்லைனும் அதை தான் நினைப்பாங்க. நமக்கு அந்த 90% நமக்கான வாய்ப்பை தருவாங்க, அவங்களை வழி நடத்துறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எஸ் சார். रिलेशन विद डाउनलाइन. हमारी नीचे जो लोग जुड़ते हैं हमारी टीम में, वो हमारे बिजनेस की भाषा में हमारे डाउनलाइन कहलाए जाते हैं. तो ये रिलेशन होना चाहिए रिलेशन लाइक ए चाइल्ड. जैसा हमारा अपने बच्चे के साथ में एक रिलेशन है, जो फीलिंग्स है, वैसा ही फीलिंग आपका आपकी डाउनलाइन के साथ में होना चाहिए. यस सर. இப்போ அப்ளைன் உறவை பார்த்துட்டோம். இப்போ டவுன்லைன் நம்ம சொல்றோம், நம்ம நெட்வொர்க் டவுன்லைன் சொல்றோம். அந்த உறவு மிக முக்கியமானது. அது எப்படி நமக்கு, அது எப்படி அப்ளைன் நம்ம தாய் மாதிரியோ, இப்போ டவுன்லைனுங்கிறது நம்ம குழந்தை மாதிரி.
இந்த குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி அன்பு பொழியணும், எப்படி வழி நடத்தணுங்கிறது அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதை பத்தி பார்ப்போம். எஸ் சார். It is your duty to teach them and help them to succeed. ये हमारा मोरल ड्यूटी है कि जो हमारी टीम में लोग हैं, हमारी डाउनलाइन के लोग हैं, उनको हमने ज्वाइन करवाया है या हमारी टीम में नीचे किसी ने ज्वाइन करवाया है, बिकॉज दे आर इन माय डाउनलाइन, इट इज माय ड्यूटी टू टीच देम एंड सक्सीड देम. ये मेरा ड्यूटी है, इट इज माय रेस्पॉन्सिबिलिटी. सो उनमें अगर कोई इश्यू है, उनको प्लान अच्छे से दिखाना नहीं आता है, वो अच्छे से बात करना नहीं जानते हैं, तो ये हमारा ड्यूटी है कि हम एक ऐसा एटमॉस्फेयर क्रिएट करें जिसमें वो सारी की सारी चीजें सीखें. सो इट इज अ रिस्पॉन्सिबिलिटी. इसको इसी रूप में आपको ट्रीट करना है. और मैं आपको श्योरिटी देता हूं, जितना सीरियस हम अपने बच्चों के प्रति रहते हैं, अपने किड्स के प्रति रहते हैं, उतना मैं नहीं कहूंगा, उसका 50% सीरियसनेस अगर हमारी डाउनलाइन के प्रति अगर आ जाता है, वही फील आ जाता है, मैं गारंटी करता हूं आपका डाउनलाइन कभी आपको छोड़ के नहीं जाएगा. वो जिंदगी भर आपके साथ में रहना पसंद करेगा और बिजनेस ऑटोमेटिक होने लग जाएगा. यस सर. எஸ் சார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன்லைனுங்கிறது குழந்தை மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இந்த குழந்தைகளுக்கு எப்படி என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். புதியவர்கள் அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல, ஒரு பெற்றோர் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு புதுசா கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு பொறுமையா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று ஒழுங்கா பேச தெரியாம இருக்கலாம், அல்லது ஒழுங்கா ஒரு பிரசன்ட் பண்ண தெரியாம இருக்கலாம், அல்லது அது புரிய தெரியாம இருக்கலாம். இது எல்லாம் பொறுப்பு, கடமை. நமக்கு சொல்ல போனா கடமை. குழந்தைக்கு நம்ம செய்யறது கடமை தானே. அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ, கோவப்பட்டு சொல்லிக் கொடுக்குறோமோ, அன்பா சொல்லிக் கொடுக்குறோமோ, எப்படியே சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள வழிநடத்தி அவங்கள ஒரு லீடரா மாற்றுவது தான் நம்ம அப்ளைனா இருக்கக்கூடிய நம்மளோட வேலை. அப்ப டவுன்லைனுங்கிறது அர்த்தம் அப்ளைனை மாற்றுவதற்கான தகுதியை நம்ம கொடுத்து அதை செய்யணும். அடுத்ததாக எப்படி இப்ப நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். என்ன கேரண்டினா, உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த அளவு நீங்க அன்பையும் அக்கறையும் செலுத்துறீங்களோ அது 100% வேணாம். அதுல 50%, 50% உங்களோட டீம் டவுன்லைனுக்கு நீங்க செலுத்துறீங்கன்னா கண்டிப்பா அவங்க எந்த காலத்திலயும் உங்களை விட்டு போறது இல்லை, எந்த காலத்திலயும் உங்களை விட்டு பிரிய போறது இல்லை. உங்களுக்கு என்றும் நன்றி கடன் மட்டும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தந்து உங்களோட வெற்றி பெற வைப்பாங்கிறது உண்மை. எஸ் சார். कभी भी डाउनलाइन के साथ में कंपटीशन वाला फील मत कीजिए. वो अगर आपसे बड़ा बिजनेस कर रहे हैं तो आपको खुश रहना चाहिए. वैसे ही जैसे हमारा बच्चा अगर हमारे से ज्यादा जिंदगी में सफल होता है तो हमें बहुत प्राउड फील होता है कि यस ये मेरा बेटा है. सेम वे अगर आपका फीलिंग रहेगा तो आपका जो डाउनलाइन है वो हमेशा हर स्टेज पे आपके नाम को कोट करेगा, आपके अचीवमेंट में आपका जो सहयोग है उसको रिकॉग्नाइज करेगा. सो उसके लिए इंपॉर्टेंट ये है कि हर डाउनलाइन को वो कम जानते हैं या वो बहुत अच्छे से काम कर रहे हैं, उनको बिल्कुल अपने बच्चे की तरह ट्रीट कीजिए. यस सर. அதே மாதிரி உங்க டீம்ல உள்ள டவுன்லைன் ரொம்ப சிறப்பான தகுதியை பெற்றிருக்கார், உங்களோட சிறப்பா வேலை செய்யறார், அல்லது உங்களோட பெரிய பின்னுக்கு போறாரு, உங்களை தாண்டி போறாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அல்லது உங்க வழிகாட்டுதல் மூலமாக. அப்படி வரும்போது அதை பொறாமப்படாது. இவர் என்ன போறது கேட்கறீங்க, தாய்க்கு என்ன பெருமை இருக்கணும் அந்த பெருமையில தான் நீங்க பார்க்கணும். என் டீம்ல ஒருத்தர் இவ்வளவு பண்றாருங்கிறது பெருமைப்படணும். அதை ஒரு கோபமா வச்சுக்கிட்டு அது ஏன் வர்றாரு, நான் தானே வரணும்னு ஒரு சிந்தனைக்கு வராதிங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளை வளர்க்கறது செயல் எப்படியோ அந்த செயலை தான் இங்க செய்யறோம். ஏன்னா அந்த குழந்தைகள் நம்ம பெற்ற குழந்தைகள் வளர்க்குறோம். இங்க நம்ம பெறாத குழந்தைகள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாக நம்ம கூட வந்த குடும்பத்துல வந்தவங்க அவங்கள மாபெரும் வெற்றி பெற வைக்கிறது அவங்களுக்கு செய்யற உதவி மட்டுமல்ல, நான் பெறப்போகும் வெற்றிக்கான ஒரு அடித்தளம் கூட. அதனால பேர் செய்யணும், அவங்க என்ன திறமையா இருக்கிறாங்க, ஏன் திறமையா இருக்காங்க, என்னோட ஏன் பேசுறாங்களோ யோசிக்காதீங்க. அவங்க சிறப்பா வர்றதுக்காக தான் நீங்க இந்த வேலையை செய்வீங்கன்னு புரிஞ்சுக்கணும். எஸ் சார். So next point is always give them counseling and planning for their future business. हर महीने के स्टार्टिंग में अपनी डाउनलाइन के को काउंसलिंग दीजिए, पेपर पे उनका बिजनेस देखिए और उनको बताइए कि इस महीने उन्हें किस प्रकार से बिजनेस करना चाहिए. इट इज आवर ड्यूटी एंड आवर मॉरल रिस्पॉन्सिबिलिटी. यस सर. அப்போ டவுன்லைனுக்கு எப்பவுமே ஒவ்வொரு மாசமும் கவுன்சிலிங் கொடுங்க, பிளானிங் கொடுங்க. கவுன்சிலிங்கிறது அவங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன், அவங்களுக்கு இன்னும் ஒரு துணிவை கொடுக்கறதுக்கான ஆலோசனைகள்.
பிளானிங்கிறது அவங்களோட பேப்பர்ல எழுதி வச்சு அவங்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அவங்களோட டீமை பார்த்து அடுத்து இதை எப்படி நகர்த்தி போகலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. எஸ் சார். Always talk about positive things. जब भी आप पॉजिटिव हैं, एक्साइटेड हैं, डाउनलाइन से बातचीत कीजिए. नेगेटिव हैं, जब भी कुछ ऐसा फीलिंग है तो अपलाइन से बातचीत कीजिए. बहुत सारे लोग डाउनलाइन से नेगेटिव बातचीत करते हैं. आप नहीं कर सकते. इट इज ए क्राइम एक्चुअली. नेगेटिव टॉक आपने करना नहीं है डाउनलाइन से. अगर आप कर रहे हैं तो फिर आप बिजनेस से बहुत जल्दी बाहर हो जाएंगे. राइट सर. எப்பவுமே டவுன்லைன்ல பேசும்போது பாசிட்டிவான எண்ணங்களை பத்தி பகிர்ந்துக்கிறங்க. பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களை, நேர்மறை வெற்றிக்கான நோக்கங்களை பத்தி பேசுங்க. என்றைக்கு உங்க சூழ்நிலை, உங்க மனநிலை ஒரு சங்கடமான நிலைமையோ அல்லது ஒரு நெகட்டிவான சிந்தனை நீங்கி இருந்தீங்கன்னா அப்போ நீங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. நெகட்டிவான முக்கால்வாசி பேர் என்ன செய்யறாங்க, அவங்களோட எமோஷனையும் அவங்களோட நெகட்டிவ் தன்மையும் அவங்களோட சிச்சுவேஷனையும் டவுன்லைட்ட கோபத்தை கட்டுறாங்க. காட்டா நம்ம வளரவே முடியாது. நம்ம நட்டு வச்சு வளர்க்குற கண்டுகள்லாம் நாசமா போயிடும். நம்ம தோல்விதான் முடியும். அப்போ நமக்கு வருத்தம் வரும்போது, நமக்கு சக்கரம் வரும்போது அப்ளைன்ட்ட பேசுங்க. நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ, பாசிட்டிவ் சிந்தனையில இருக்கிறீங்களோ அந்த பாசிட்டிவ் டவுன்லைன்ட்ட கொண்டு பார்த்துங்க. எஸ் சார். नेवर ओवर कमिट. कभी भी डाउनलाइन से कोई भी ओवर कमिटमेंट मत कीजिए. जितना आप उनके लिए कर सकते हैं उतना ही बोलिए. स्पेशली शुरुआत में जब हम लोग किसी व्यक्ति को ज्वाइन करवाते हैं तो उस समय हम बहुत बार उनसे ओवर कमिटमेंट कर लेते हैं कि मैं आपके लिए ये सब करने वाला हूं. तो जितना आप कर सकते हैं उतना ही कमिटमेंट कीजिए. यस सर. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓவர் கமிட்மெண்ட். நீங்க செய்ய முடியாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்துறாதீங்க. பல பேர் அதான் செய்யறாங்க. நான் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் எங்க கொண்டு போயிட்டு ஒரு டவுன்லைனை ஒரு மோட்டிவேட் பண்றதை நினைக்கிறாங்க. அந்த டவுன்லைன் கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றப்படலைங்கும் போது அவர் விரக்தியில வெளியே தான் போவார். அப்போ எது வாக்கு கொடுங்க. ஏன்னா அப்ளைங்கிறது வாக்கு கொடுக்கத்தான். எந்த வாக்கு எது உங்களால் முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. நான் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் ஒரு கவலை செஞ்சிடும் ஒரு கீழே உள்ள டீம் பில் பண்ண இப்படி பிரம்மாண்டப்படுத்தாதீங்க. அது சாத்தியமில்லாத போகும்போது கீழே உள்ள டவுன்லைன் முக்கால்வாசி பேரு சொந்த வாக்கு நிறைவேற்றலைங்கிறதுக்காக உங்களை விட்டு போடி சொல்ல வந்துடும். அதுல கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். சார். जिन लोगों का सेकंड लाइन नहीं चलता वो अक्सर लोगों से ये कहते हैं कि आप मेरे साथ में आइए, मैं आपकी एक लाइन में बिजनेस करके दूंगा. जिन लोगों के पास में खुद पैसा नहीं होता वो समटाइम ऑफर करते हैं कि आप मेरे साथ में आइए, मैं आपको पैसे का हेल्प करने वाला हूं. सो कोई भी ऐसी चीज जो प्रैक्टिकल नहीं है, जो अनएथिकल है, वो आपने बिजनेस में नहीं करनी है. यस सर. இப்ப உதாரணத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இது செய்யறாங்க. எங்க அவங்களுக்கு செகண்ட் லைன் வளர்க்க முடியலையோ அப்ப வேற டீம்ல உள்ளவங்க என் கூட வாங்க, எனக்கு சொந்த டீம்ல கூட எடுத்து இந்த பக்கம் மாத்துறாங்க, அல்லது வேற டீம்ல உள்ள கூப்பிடுறாங்க. என்னோட பி லைனுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பவர் தர்றேன், உங்களுக்கு பவரா கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பண்ண வக்கில்லாத மனிதர் தான். அவர் பண்ணியிருந்தா தான் ஏற்கனவே பண்ணிருப்பாரு பி லைனை. ஒருத்தர் கூப்பிட்டு பவர் தரேன்னு சொல்றாரு, வர்றாரு, அது நம்பி வர்ற ஒருத்தர் நாளைக்கு பவரை கொடுக்கலங்கும் போது அவர் வெளியே விரக்தியா போறாரு. எவற்ற காசே இல்லையோ செலவு பண்றேன், அவருக்கு என் பக்கம் வந்துருங்க, நான் உங்களுக்கு செலவுக்கு தரேன், மாசம் மாசம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தது. இதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது வந்து சொந்த நம்ம வாயாலே நமக்கு சூனிய வச்சுக்கிறதா. ஏன்னா இது உழைப்பை சார்ந்து இருக்கிறோம், நம்ம பொய் வாக்குறுதிகள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். எஸ் சார். गिव देम टाइम फॉर मीटिंग एंड नेवर कैंसल ए डेट. उनको टाइम भी दीजिए और एक बार टाइम दे दिया तो फिर कुछ भी हो जाए आपने अपने उस कमिटमेंट को पूरा करना है. कोई भी डेट कैंसिल नहीं करना है, वो वर्चुअल मीटिंग है या फिजिकल मीटिंग. यस सर. இப்போ அடுத்து முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் மீட்டிங், ஏன்னா மீட்டிங் கொடுக்கறது உங்க கடமை, உங்க டவுன்லைன்ல வளர்க்கறது உங்க கடமை. மீட்டிங்கான வாக்கு கொடுங்க, டேட் கொடுங்க. அது நம்ம விர்ச்சுவல் மீட்டிங் இருக்கலாம், ஜூம் மீட்டிங் மாதிரி, அல்லது நம்ம நேரடியா பர்சனல் மீட்டிங்கா இருக்கலாம். கொடுங்க. ஒர்க்கா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த சூழல் வந்தாலும் அது கேன்சல் பண்றதை பழக்கம் வைக்காதீங்க. அது பெரிய நெகட்டிவிட்டி உங்களுக்கு உருவாக்கும். எஸ் சார். Always stand in favor of company management, upline, crossline and products. जब भी आप डाउनलाइन से बातचीत करते हैं, आपका डाउनलाइन कंपनी के कुछ नेगेटिव हो गया, कंपनी से अपलाइनों से नेगेटिव हो गया है, क्रॉस लाइन से, प्रोडक्ट से, तो आपने उसके पक्ष में नहीं जाना है, उसकी बात में हाँ नहीं मिलाना है कि यस यू आर राइट. अभी तो आपने जो वो कह रहा है उसके
अगेंस्ट में, अगेंस्ट इन द सेंस कि जिसकी वो खिलाफ कर रहा है उसके फेवर में आपने बोलना है। और आप बोल सकते हैं उनको कि शायद आपको समझने में कुछ प्रॉब्लम रहा है, कुछ ना कुछ गैप रहा है, इसलिए आप ऐसा बोल रहे हैं, ऐसा नहीं है, मेरा एक्सपीरियंस ये कहता है। सो दिस वे आपने उनको पॉजिटिव रखना है इन सारी चीजों के बारे में। यस सर। எப்பவுமே கம்பெனிக்கு சார்பாகவும் அப்ளைன் சார்பாகவும் கிராஸ்லைன் சார்பாகவும் நம்ம கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட் சார்பாகவும் எப்பவுமே ஊர்ஜிதமா நில்லுங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க. நம்ம டவுன்லைன்ல நிறைய பேர் வரலாம், அவர்கள் புரிதல சரியா புரியாம கூட அல்லது பிறர் சொன்னதை கேட்டு கூட கம்பெனியை பத்தி ஒரு குறை சொல்லலாம், அப்ளைனை பத்தி ஒன்று சொல்லலாம், கிராஸ்லைனை பத்தி ஒன்று சொல்லலாம், ப்ராடக்ட் சரியில்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரலாம். அந்த நேரத்துல அவங்க நேரடியாக எதுக்காதீங்க, எல்லாத்தையும் காது கொடுத்து கேளுங்க, கேட்டு அவங்களுக்கு அன்பா புரிய வைங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க சரியா தெரியாம சொல்றீங்க, இடையில உங்களுக்கு ஒரு கேப் இருக்கு, இந்த கேப்பை நம்ம சரி பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை. ஏன்னா நீங்க கம்பெனி ஏற்கனவே நீங்க உணர்ந்திருக்கிறீங்க, கம்பெனில அவங்க சொல்ற குறைகளுக்கு நிறைய என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும், அல்லது காரணம் தெரியும், காரணம் எப்போ சரியாக தெரியும், அப்படி சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லும் போது அங்க ஒரு கேப் உருவாகாது, அவங்க நெகட்டிவ் ஆக மாட்டாங்க. எஸ் சார். If there is any problem, go to the depth and solve them. अगर आपकी डाउनलाइन कोई प्रॉब्लम क्रिएट कर रहा है, कोई इशू है कंपनी से रिलेटेड, कोई रिलेशन से रिलेटेड कोई इशू है, तो आपने जो कुछ अच्छे पॉलिटिकल लीडर्स नहीं होते हैं तो वो वायदा करते हैं और भूल जाते हैं, तो आपने वैसा नहीं बनना है। आपने जो वायदा किया है उसको कंप्लीट करना है और प्रॉब्लम की डेप्थ में जाके उसको सोल्व करना है। यस सर। ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம கம்பெனி சார்பாகவோ நம்ம பிசினஸ் சார்பாக பிரச்சனை வந்ததுன்னா, அது யாரால வந்ததுங்கிறத நீங்க நேரடியாக சரி செய்ய முடியலன்னா, நீங்க டெப்த்துக்கு போங்க. டெப்த்துக்கு போய் ஒரு பொய் அரசியல் மாதிரி வாக்கு கொடுத்ததை மறந்து போக கூடாது, கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத தேடி கண்டுபிடிச்சு, தாமதம் கூட ஆகட்டும், பட் அதுல கவனம் செலுத்தி மறக்காம அது செஞ்சு கொடுங்க. எஸ் சார். मेक देम बेटर, डाउनलाइन को बेहतर बनाना हमारा काम है। सो उसके लिए आप उनको वॉच कीजिए, जैसे एक कोच अपने प्लेयर को ग्राउंड में वॉच करता है, उनके हर काम को वॉच कीजिए, उसको नोट कीजिए और अकेले में उसको काउंसल करके उसको बेटर कीजिए हर फील्ड में। चाहे वो पब्लिक रिलेशन की बातचीत है, चाहे वो प्लान दिखाने की बातचीत है, चाहे वो कॉन्टेक्ट करने की बातचीत है, चाहे वो उनके खाने के तरीके के बारे में बातचीत है, चाहे वो फैमिली रिलेशन के बारे में बातचीत है। हर दिशा में आपने एक गुरु की तरह काम करना है और जैसे गुरु अपने शिष्य को सही रास्ता दिलाता है, उसी भावना के साथ आपने अपनी डाउनलाइन को बेहतर बनाना है। हाँ, गुरु समटाइम सख्ती करता है, वो कई बार डंडा भी उठाता है, लेकिन आपने डंडा नहीं उठाना है, बाकी सारे काम गुरु वाले करने हैं। यस सर। முக்கியமான செய்தி, நம்ம இதெல்லாம் செய்யறது எதுக்காக? டவுன்லைன் மேக் देम பெட்டர், அவங்கள சிறப்பா உருவாக்குறதுக்காக தான் அவ்வளவு செய்யறோம். அவங்க சிறப்பா உருவாயிட்டாலே நம்ம லெவல் மாற போகுது, அதுக்கான இவ்வளவு வேலை செய்யறோம். எப்படி ஒரு குரு என்ன செய்யறாரு, ஒவ்வொரு சிஷியர்களுக்கும் தேவைப்படுற ஆலோசனை கொடுக்குறாரு. எந்த ஆலோசனைகள்? மன ரீதியானது, பொருளாதார ரீதியானது, குடும்ப ரீதியானது, அவர் உடல் ரீதியானது, இப்ப எல்லா வகையிலையும் குரு எல்லாத்தையும் அனுமானித்து அவருக்கு சிஷியரை ஏன் இந்த குறைபாடு இருக்கு, எப்படி சரி பண்ணலாம், இப்படிலாம் யோசிச்சு அந்த சிஷியர்களை ஒரு நல்ல ஒரு குருவா மாத்துறாரோ, அதுபோல் அந்த மாத்துறதுக்கு தேவைப்பட்ட கம்பெடுக்கலாம், தேவைப்பட்ட அடிக்கலாம். ஏதோ ஒரு குருக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யறது. ஆக மொத்தது அல்டிமேட் கோல் இது. அல்டிமேட் கோல் இது அந்த சிஷியனை நல்ல வளமா மாத்துறதுதான். அவர் ஒரு சிறந்த மனிதரை மாத்தணும். இந்த எண்ணத்தோட நம்ம செயல்படுங்க. எஸ் சார். चेक योरसेल्फ, आर यू ए गुड अपलाइन? चेक कीजिए अपने आप को, क्या आप एक अच्छी अपलाइन है? अपलाइन, अच्छी अपलाइन का व्हाट इज द पैरामीटर? पैरामीटर ये है कि आपकी डाउनलाइन का हर व्यक्ति अगर आपका रिस्पेक्ट करता है, आपकी डायरेक्शन को फॉलो करता है, आपके लिए एक गुरु जैसा भाव रखता है, तो यू आर ए गुड अपलाइन। बहुत बार एक व्यक्ति का सारा डाउनलाइन उससे नाराज रहता है, ए लाइन भी नाराज, बी लाइन भी नाराज, क्रॉस लाइन भी नाराज, और वो कहता आई एम ए गुड अपलाइन, मेरे जैसा कोई नहीं है। सो दिस इज नॉट द पैरामीटर। पैरामीटर सिंपल है कि सभी लोग अगर आपका रिस्पेक्ट रिगार्ड करते हैं तो आप गुड अपलाइन हैं, अदरवाइज आपके पास में एक
पिन बड़ा हो सकता है, आप रॉयल्टी अचीवर हो सकते हैं, आप टेक्निकल अचीवर हो सकते हैं, लेकिन अगर आप ये जो ऊपर पॉइंट्स हमने फॉलो किए हैं उनको फॉलो नहीं कर रहे हैं और आपकी डाउनलाइन के लोग आपकी बात को नहीं मान रहे हैं, डायरेक्शन को फॉलो नहीं कर रहे हैं, आपको करेक्ट करने की जरूरत है। गो टू योर अपलाइन, आस्क हिम एंड एक स्टूडेंट की तरह उसको नोट कीजिए और फिर उस पर काम कीजिए। यस सर। செக் யுவர் செல்ஃப், ஆர் யூ எ குட் அப்ளைன்? நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க, ஒரு சிறந்த அப்ளைனாங்கிறது செக் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, குட் அப்ளைன் அப்ளைன் ரெண்டு விஷயம் இருக்கு. குட் அப்ளைன் குட் அப்ளைன்ங்கிறது ஏற்கனவே மேல இருக்கிறதுனால அப்ளைன். குட் அப்ளைன்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எவர் ஒருவருக்கு கீழே உள்ள டீம்ல எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்களோ, எல்லோரும் அவர் சொல் பேச்சு கட்டு நடக்கிறாங்களோ, அவர் காட்டுற வழியில எல்லாம் செல்றாங்களோ, அவர் குட் அப்ளைன். இன்னும் சில பேருக்கு ஏ லைனுமே அவருக்கு மேல வெறுப்பு, பி லைனும் வெறுப்பு, கிராஸ் லைனும் வெறுப்பு, அவரை கண்டால பிடிக்கல, அவர் சொல்றது கேட்கல, இப்படி இருந்தா அவர் வெறும் அப்ளைன் தான். அப்ப நமக்கு என்ன தேவை? குட் அப்ளைன் ஆகணும். குட் அப்ளைன்ங்கிறது கேரக்டர் என்னது? நாம் சரியா என்பதை நமது யார்ட்டையும் கேட்க அளவுகோல தேவையில்லை. எல்லோரும் நம்மளை மதிக்கிறாங்களா, நம்ம சொல்றத நம்புறாங்களா, நமக்காக பயந்து நடிக்கிறாங்களா, இப்ப நம்ம இல்லாத நேரத்துல நமக்கு பின்னாலே எப்படி நம்மளை மதிக்கிறாங்க, இவ்வளவுதான் ஸ்கேல். எஸ் சார். नेक्स्ट रिलेशन इज रिलेशन विद क्रॉस लाइन। हमारी अपलाइन के अदर ग्रुप्स को हम लोग क्रॉस लाइन कहते हैं बिजनेस की भाषा में, एंड दिस रिलेशन इज लाइक ए हेल्पलाइन। गिव हेल्प, उनको हेल्प दीजिए, एंड टेक हेल्प, और उनकी सहायता लीजिए। डायरेक्टली आपको लगेगा कि इस रिलेशन का बिजनेस में कोई ज्यादा संबंध नहीं है, बिकॉज आपकी डाउनलाइन से आपको वॉल्यूम आएगा, आपकी डायरेक्शन से आप काम करेंगे, तो ये क्रॉस लाइन कहां से आ गया? लेकिन क्रॉस लाइन ओवरऑल एनवायरनमेंट क्रिएट करने में, अगर हम लोग तमिलनाडु में अच्छा एनवायरनमेंट करना चाहते हैं आरसीएम बिजनेस को लेके, तो हमारी क्रॉस लाइंस के साथ में भी एक अच्छा रिलेशन होना चाहिए, एक अच्छा फीलिंग होना चाहिए, और जब अच्छा एनवायरनमेंट हम लोग करेंगे तमिलनाडु में, तो फिर सबका बिजनेस बढ़ने वाला है। सो दैट्स वाई relationship with cross line is very very important. Yes sir. அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஸ் வித் கிராஸ் லைன். கிராஸ் லைன்ங்கிறது யாரு? கிராஸ் லைனோட உறவு முறை. நம்மளோட அப்ளைனுக்கு இன்னொரு லெக், ஒரு பக்கம் நம்ம இருக்கிறோம், இன்னொரு பக்கம் இருக்குது கிராஸ் லைன். அப்ப அவங்களோட உறவு முறை எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை கொடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை நீங்க வாங்கிக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு? அவருக்கு செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு தான் பிவி வராது, அவருக்கு நீ கொடுக்குற ஐடியால அவர் வளர்ந்துருவாரு, அவர் பெரிய பின் வளர்ந்துருவாரு, இப்படி நினைக்காதீங்க. ஏன் இதை செய்யணும்னா, என்விரான்மெண்ட், இந்த சுற்றுச்சூழல், ஆர்சிஎமோட களத்தை தூய்மைப்படுத்துறது, சுத்தப்படுத்துறது. ஏன்னா ஒரு அழுக்கா கிடக்கிறத, ஒவ்வொரு தனித்தனி குழுவா பிரிஞ்சு கிடக்கிறது, தவறான ஒரு வழிநடத்தல் இருக்கிற இடத்துல ஒரு சரியான எண்ணம் உள்ளவர் கிராஸ் லைனுக்கு அக்கறைப்பட்டு செய்யும் போது, அந்த கிராஸ் லைன் அவரும் கிராஸ் லைனை நினைக்காம, இவரும் கிராஸ் லைன் நினைக்காம, எல்லாமே ஆர்சிஎம் குடும்பமா நினைச்சு ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான வேலையை செய்யறதுனால நம்ம வளர்ச்சிக்கு நல்லது. இந்த ஒரு சேவை பின்னால் நம்ம வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியான தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ் சார். इट shows your character. आपका अपलाइन के साथ अच्छा संबंध हो सकता है, डाउनलाइन के साथ अच्छा संबंध हो सकता है, लेकिन मैंने अगर किसी व्यक्ति के बारे में पूछना है कि आप कैसे व्यक्ति हैं, आपका रियल कैरेक्टर क्या है, तो मैं आपके अपलाइन के पास जाऊंगा, आपके बारे में थोड़ा सा बातचीत करूंगा, और वो जो मुझे आपके बारे में फीडबैक देगा, एग्जैक्टली आप वैसे व्यक्ति हैं। सो अगर कोई बड़ा लीडर आपका कैरेक्टर चेक करेगा, तो वो अच्छा तभी मिलेगा जब आपका क्रॉस लाइन अच्छा फीडबैक देने वाला है। यस सर. அடுத்து இட் ஷோஸ் யுவர் கேரக்டர். உங்களோட ஒழுக்கம், உங்களோட நேர்மை, உங்களோட நடத்தை, அது என்னங்கிறது இதுல தெரிய வருது. இப்போ உங்களை பத்தி நான் விசாரிக்கிறேன், என்ன செய்வேன்? உங்க அப்ளைன்ட்ட கேட்பேன். டவுன்லைன்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு, நான் அப்ளைன்ட்ட முதல்ல கேட்பேன். உங்களை பத்தி அவர் சரியான தகவல் சொன்னா நீங்க சரியான ஆளு நான் முடிவு பண்ணுவேன். ஆனா இன்னும் ஆழமா உங்களை பத்தி, உங்களோட கேரக்டரை பத்தி தெரியணும்னா யார்கிட்ட கேட்கணும்? கிராஸ் லைன்ல கேட்போம். கிராஸ் லைன்ல கேட்கும்போது நீங்க சரியான ஆளுன்னு கிராஸ் லைன், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு லைன்ல உள்ளவர் உங்களை சரின்னு கேரண்டி கொடுத்தா அப்ப நீங்க சரியான ஆள். அப்ப என்ன செய்யணும்? கேரக்டரை நிரூபிக்கிறதுக்கு எங்க உதவுது? நாம் பிறருக்கு செய்யும் சேவை. கிராஸ் லைன் பார்க்காம ஆர்சிஎம் குடும்பத்தில் நம்மளும் ஒருத்தர், ஒரு சித்தப்பா பையன், பெரிய பையன் மாதிரி எண்ணத்துல நம்ம போய் செய்யும் போது, அங்கிருந்து ஏதோ ஒரு கிடைக்கலாம் நமக்கு.
நாம கொடுக்குறோம், அவங்களும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாம இருந்திருக்கும். இவன் ஏன் தர்றான்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல இல்ல ஒன்றும் பயப்பட வேணாம், நான் டீம் மாத்த வரல, உனக்கு உதவி செய்ய வந்துக்கிறேன், நாமெல்லாம் சேர்ந்து ஆர்சிஎம் மீட்டெடுப்போம் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கும் மனசு திறந்துடும். மூடி வைக்கப்பட்ட இருக்கமான மனசு திறந்துடும். அப்ப எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம் ஒரு வேகம் வரும், தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த முடியும். எஸ் சார். क्रॉस लाइन चलो इसको पॉइंट को हम स्किप करते हैं. Respect that prospect इसको स्किप करते हैं. If you want to develop the business all over India, it will helps you. थोड़ा इसके बारे में बताइए सर in very short. Yeah. இப்போ எல்லாரும் பாத்தீங்களா, கிராஸ் லைன் டேக் த பிளேஸ் ஆஃப் அப்ளைன், தே வில் எடிஃபை யூ. இப்போ கிராஸ் லைன் கூட என்ன செய்யும், அப்ளைனோட வேலையை செய்வாங்க. அவங்க நம்மகிட்ட உள்ள குறைகளை சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரடி சம்பந்தம் இல்லை. அவங்க நம்ம சித்தப்ப பையன் மாதிரி அவங்க நமக்கு சொல்லி தர வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்ற சில ஐடியால நீங்க மரியாதை கேளுங்க, நீங்க சொல்ற ஐடியாவை அவங்க மரியாதை கேட்பாங்க. அடுத்து இஃப் யூ வாண்ட் டு டெவலப் த பிசினஸ் ஆல் ஓவர் இந்தியா, அதான் இந்தியா முழுக்க நீங்க உங்களை வியாபாரத்தை விரிவடை செய்யறதுக்கு மிக முக்கியமான உறுதுணையா இருக்கும் இந்த விஷயம். ஏன்னா தனி ஒருவராக இப்ப இந்தியா செய்ய முடியாது. நீங்க வேற மாநிலத்துக்கு போகும்போது அங்க கிராஸ் லைனோட டீம் இருக்கலாம், அவங்க உங்களுக்காக உதவி செய்வாங்க. அவங்களுக்கு உங்க டீம் இருக்கலாம் ஒரு இடத்துல, நீங்க அவங்களுக்காக செய்வீங்க. இந்த ஒரு உறவு முறை, இந்த நெருக்கத்தை, இந்த பிணைதலை உருவாங்க. எஸ் சார். Never ask about their business and check. कभी भी उनका बिजनेस कितना चल रहा है, उनको कितना पैसा आ रहा है, उसके बारे में आपने बात नहीं करना है. यस सर. இப்போ அவங்கள்ட்ட உறவு முறை எதுக்கு வேணும்? ஆர்சிஎம் வளர்க்கறதுக்காக. ஆர்சிஎம்ல நம்ம ஏற்பட்ட நல்லது கெட்டதுகளை அவங்கள பகிர்றதுக்காக, அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, சேர்ந்து வளர்வதற்காக. அங்கே நம்ம அப்ளைட்ட எப்படி நம்ம பிசினஸையோ செக்கையோ எவ்வளவு வருமானம் கேட்க கூடாதோ அதே மாதிரி கிராஸ் லைன்ல கேட்கறது நம்ம உரிமை கிடையாது. சார். Never give any negative message. कभी भी क्रॉस लाइन के साथ में कोई भी नेगेटिव टॉक नहीं करना है. यस सर. எப்பவுமே கிராஸ் லைன்ல பேசும்போது நெகட்டிவ் விஷயம் பேசாதீங்க. எப்படி நம்ம டவுன் லைன்ல பேசக்கூடாதோ அதை விட முக்கியமானது கிராஸ் லைன்ல பேசுறதுதான். ஏன்னா நம்ம அப்ளைனை பத்தி தவறான தகவலாக சொல்லிடாதீங்க. உங்களுக்கு நடந்த தவறான விஷயத்தை சொல்லாதீங்க. உங்களுக்கு நடந்த வெற்றியான சிறப்பான விஷயங்களை மட்டும் பாருங்க. எஸ் சார். Give and take informations for meetings. Actually क्रॉस लाइन से आपका जो ज्यादा वास्ता पड़ता है, आपका टीम में कोई बड़ा लीड आ रहा है मीटिंग देने के लिए, आपको इन्फॉर्मेशन दीजिए कि कॉमन मीटिंग है, उस मीटिंग में आप भी आ सकते हैं. और अगर आप उनको इन्फॉर्मेशन देंगे, वो भी आपको इन्फॉर्मेशन देंगे. आप छुप के मीटिंग करेंगे तो वो भी छुप के मीटिंग करेंगे. तो इन्फॉर्मेशन लीजिए और दीजिए, बिकॉज दिस रिलेशन इज लाइक ए हेल्पलाइन. आपने पहले हेल्प देना है, तभी सामने से आपको हेल्प मिलने वाला है. यस सर. அடுத்தது அவங்களுக்கு மீட்டிங் பத்தி இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துருங்க. எப்படின்னா ஒரு பெரிய லீடர் வர்றாரு, எல்லாருக்கும் மேல உள்ள ஒரு டாப் லீடர் வர்றாரு, அது உங்க டீமுக்கு வராது தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கு கிராஸ் லைன் சொல்லுங்க. சார் இந்த டேட்ல இந்த இடத்துல மீட்டிங் இருக்கு சார், இந்த இன்னார் வர்றாங்க, இந்த அச்சுவர் வர்றான்னு சொல்லுங்க. சொல்லும் போது அவங்க டீமும் வந்து பலன் பெறும். இது அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் வரும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா தனித்தனியா எனக்கு மட்டும் ஒரு மீட்டிங் நடக்கணும், உனக்கு மட்டும் மீட்டிங் சுருங்கி போயிடுவோம், நம்ம வளர முடியாது. அப்ப வரப்போற லீடர் நம்ம டாப் லீடர் தான், எல்லாம் பகிர்ந்துக்குருவோம். அவரை கூப்பிடக்கூடாது, இவரை கூப்பிட நினைச்சோம். குறுகிய மனப்பான்மையில நம்ம தோத்து போவோம். பரந்த மனப்பான்மையில நம்ம மாபெரும் வச்சுக்கிறோம். எஸ் சார். So last 2 points are there. Never counsel your cross line. कभी भी क्रॉस लाइन से काउंसलिंग मत लीजिए कि मेरा बिजनेस नहीं बढ़ रहा है, आप बताइए मैं कैसे बढ़ा सकता हूं. और कभी डाउन क्रॉस लाइन को काउंसलिंग मत दीजिए. उसका बिजनेस नहीं बढ़ रहा है तो उसको आपको गाइड करने का जरूरत नहीं है, उसका अपलाइन उससे बातचीत करेगा. सो एंड लास्ट पॉइंट इज कीप रिलेशन अप टू मीटिंग हॉल एंड नोट अप टू डाइनिंग टेबल. बहुत लोग अपलाइन से अच्छे संबंध नहीं रखते हैं, क्योंकि अपलाइन उनको बेटर करने का कोशिश करता है. डाउनलाइन से भी अच्छे संबंध, वो क्रॉस लाइन से इतने अच्छे संबंध रखते हैं कि वो डाइनिंग टेबल तक उनको लेके जाते हैं. सो ये रिलेशन डाइनिंग टेबल तक जाने का रिलेशन नहीं है, ये रिलेशन सिर्फ मीटिंग हॉल तक लिमिट करने का रिलेशन है. बिकॉज दिस रिलेशन इज क्रॉस लाइन. क्रॉस लाइन मीन्स देयर इज ए लाइन, आपने उस लाइन को क्रॉस नहीं करना है. यस सर. இப்போ முக்கியமான 2 பாயிண்ட் மிச்சம் இருக்கு. இதுல என்ன செய்றீங்க? நெவர் கவுன்சில் யுவர் கிராஸ் லைன்.
இப்போ உங்க கிராஸ் லைன்காரங்களுக்கு பிசினஸ் ஐடியாஸ், உங்களுக்கு என்ன வியூ போகுது, உங்களுக்கு எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க அவங்கள்ட்டையும் நீங்க சொல்லி கேட்க கூடாது. ஏன்னா அவங்க அப்ளைன் பார்த்துப்பாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே அப்ளைனா தான் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா ஆலோசனைகள் நம்ம என்விரான்மெண்ட்டை சரி பண்றதுக்கான வேலைகளை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது முக்கியமானது, கீப் த ரிலேஷன்ஷிப் அப் டு த மீட்டிங் ஹால் அண்ட் நாட் அப் டு த டைனிங் டேபிள். இப்ப என்னன்னா மீட்டிங் ஹால்ல தான் நம்ம சந்திக்க போறோம். இப்போ பொதுவா வந்து கலக்குறோம். ஒரு அப்ளைனோட டவுன் லைன் நம்ம எல்லாருமே கிராஸ் லைனா இருந்து எல்லாம் சேர்க்கிறோம். அது வந்து லைஃப் லைன் சொல்ல போலாம். அந்த லைஃப் லைன் என்னது, நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்க முடியும். கிராஸ் லைன்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கு, கிராஸ் பண்றோம்னு அர்த்தம். அப்ப இடையில ஒரு லைன் இருக்கு, அந்த லைனை கிராஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்ப அந்த லிமிட்டை தாண்டி கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தரையும் மீட்டிங் ஹால்ல பேசலாம், இதை பார்த்துக்கலாம். ஆனா டைனிங் டேபிள் வரையும் கூட்டு போக கூடாது. அப்ளைட்டு உறவு முறை இல்ல, டவுன் லைட் உறவு முறை இல்ல, ஆனா நம்ம பேரல் லைட்டை மட்டும் உறவு முறை. அந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு போக வேணாம். இது ஒழுக்கமானது அரசியல் வெற்றி பெறுவதற்காக. எஸ் சார். If you talk about relation with company, you know, कंपनी के साथ में सबसे इंपॉर्टेंट चीज है ना, दैट इज योर फीलिंग. आरसीएम आपकी कंपनी है, वो फील के साथ में आप काम कीजिए. आरसीएम बिजनेस में जितने भी बड़े लीडर्स हैं, अगर हम लोग CRN मूर्ति जी की बातचीत करें, हम लोग सुजीत की बातचीत करें, हम लोग गोपा कुमार जी की बातचीत करें, हम लोग कामराज जी की बातचीत करें और सीनियर लीडर्स की बातचीत करें, तो वो सब लोग ये सोच के काम कर रहे हैं कि ये मेरा कंपनी है. आरसीएम TC चावड़ा जी का कंपनी नहीं है, आरसीएम सुरेंद्र वत्स का कंपनी नहीं है, आरसीएम मेरा कंपनी है. उस फीलिंग के साथ में वो काम करते हैं. दैट्स वाई दे आर अचीविंग मोर एंड मोर. सो वो एज इट इज फीलिंग आपका कंपनी के साथ अटैच हो जाएगा. सो यू विल बी अनस्टॉपेबल एंड डेफिनेटली वेरी फास्ट यू विल बिकम डायमंड. यस सर. அடுத்தது ரிலேஷன்ஷிப் வித் கம்பெனி. நம்ம கம்பெனியோட, நம்ம நிறுவனத்தோட உறவு முறை. இந்த உறவு முறை எப்படி இருக்கணும்? ஃபீலிங்ஸ்ல இருக்கணும், உணர்வுல இருக்கணும். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்போ உறவுல எப்படி இருக்கணும், எப்படி ஃபீலிங் இருக்கணும்? இது ஏன் கம்பெனிங்கிற வரணும். யாரோ ஒரு கம்பெனி தூரமா பார்க்க கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோபகுமார் சார், மூர்த்தி சார், சுஜித் சார், நம்ம காமராஜ் சார், இப்போ ஒவ்வொரு லீடர்களும் எப்படி இவ்வளவு சாதிக்க முடியுது? அவங்க இது டிசி சாப்ரா கம்பெனி நினைக்கல, சுரேந்திர வர்ஸ் கம்பெனி நினைக்கல, தன் கம்பெனியை நினைக்கிறாங்க, தன்னோட நிறுவனம் நினைக்கிறாங்க, தன் நிறுவனத்தை வளர்க்கறதுக்கு விரும்புறாங்க, தன் வியாபாரத்தை பெருக்க விரும்புறாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா you will be unstoppable. அப்ப உங்களை யாரும் தடுக்க முடியாத இடத்துக்கு வந்துருவீங்க. நீங்க விரைவில் டைமண்டாக மாற முடியும். எஸ் சார். सो हमें अगर जल्दी डायमंड जाना है तो हमें मिलजुल के एक दूसरे के सहयोग के साथ में आगे बढ़ेंगे तो हम लोग बहुत बड़ा काम कर सकते हैं और अचीवमेंट्स को जल्दी प्राप्त कर सकते हैं. यस सर. நம்ம டைமண்ட் ஆகணும்னா, சீக்கிரம் ஆகணும்னா, நம்ம எல்லோரும் இது போல் இப்ப நம்ம பேசிக்கிட்டது போல ஒருங்கிணைந்து எல்லாம் கூட்டாக செஞ்சோம்னா மிக விரைவில் ஆகலாம், மிகப்பெரிய சாதனைகளையும் பண்ண முடியும். எஸ் சார். आरसीएम बिजनेस उस प्रकार से काम करता है जिस प्रकार कुछ लोग क्या करते हैं नाजर जी, वो भगवान से प्रार्थना करते हैं कि भगवान बारिश करना, लेकिन मेरे खेत में ही करना, बाकी किसी के खेत में मत करना. तो भगवान क्या करते हैं, भगवान सबके खेत में समटाइम बारिश करते हैं और उसे खेत को छोड़ देते हैं. तो सेम वे कुछ लोग, वी आर ह्यूमन बीइंग, हमने हमारे अंदर में लालच रहता है, थोड़ा सेल्फिशनेस रहता है. तो सम टाइम पीपल ये सोचते हैं कि यार बिजनेस तो बड़े तमिलनाडु में, आरसीएम सबसे ज्यादा बड़े, लेकिन वो मेरा पड़े, मेरी टीम का बड़े. तो ऐसा अगर आप फील करके काम करेंगे तो डेफिनेटली हो सकता है सबका बढ़े और आपका नहीं बढ़े. तो फील ये कीजिए कि हम सब लोग मिलके तमिलनाडु का माहौल अच्छा करेंगे, एक टीम वर्क करेंगे, एक ऐसा माहौल क्रिएट करेंगे, इतना पॉजिटिविटी क्रिएट करेंगे कि वो जूम मीटिंग है या कोई फिजिकल मीटिंग है, उस मीटिंग में आने मात्र से व्यक्ति को लगे कि यस, मैं इस एटमॉस्फेयर में रहना चाहूंगा, मैं लोगों के साथ में काम करना चाहूंगा. और वो तभी हो सकता है जब हम लोग बड़ा सोचेंगे, सबका बढ़े, तभी हो सकता है. यस सर. இப்ப முக்கியமா நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். இப்போ ஒரு கதை என்ன பாத்தீங்கன்னா, சில பேர் ஒரு கதையில வர மாதிரி, இப்போ கடவுள்கிட்ட பிரார்த்தனை, கடவுளே மழை பெய்யணும், ஏன் நிலத்துக்கு மட்டும் பெய்யணும், வேற யாருக்கும் பெய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா
கடவுள் ஒருவேளை இது கடவுள் தெரியாதா இந்த சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் நிலத்தை மட்டும் விட்டுட்டு மிச்ச நிலத்துலாம் மழை பெய்ய வைக்க முடியும். அந்த மாதிரி இப்ப என்ன செய்யணும், ஆர்சிஎம்ல எல்லாரும் சொல்றாங்க ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல வெற்றி பெறணும், தமிழ்நாடு ஆர்சிஎம் நம்பர் 1 ஆகணும், நல்லா வரணும் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது முன்னால ஒண்ணு யோசிக்கிறாங்க, நான் மட்டும் முதல்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அதை முதல்ல கலைந்து போட்டு விட்டு வரும். நான் வெற்றி பெறது இல்லை, ஆர்சிஎம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் என் வெற்றியும் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம். அந்த புரிதல் வரணும். முதல்ல என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றது. இப்ப ஒரு புதிய நபரை கூட்டு வரோம், நான் ஒரு மீட்டிங் நடத்துறேன், நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறீங்க, இவர் பிரிஞ்சு நடத்துறோம். நடத்தும் போது 10 பேர் 20 பேர் வரும்போது அவருக்கு அந்த இம்பாக்ட் இருக்காது. ஆனா எல்லாருமே சேர்ந்து நடத்தும் போது ஒரு பெரிய மீட்டிங்கா ஒவ்வொருத்தரும் 20 பேர் 50 பேரை கொண்டு வரும்போது ஒரு 300 பேர் 400 பேர் உட்கார்ற மீட்டிங் வரும்போது வர்ற மனிதர் அவருக்கு இவ்வளவு பெரிய நிறுவனத்துல நம்ம இருக்கிறோமா, அப்போ we are creating the greatest atmosphere of RCM. RCM என்பது என்ன என்பது பேசி புரிய வைக்க முடியாது, காட்டி புரிய வைக்க முடியும். அதற்கான விளக்கங்களை செய்வோம். எஸ் சார். एक बार अंक गणित में संख्याओं का आपस में झगड़ा हो गया और 9 ने 8 को कहा मैं तुम्हारे से बड़ा हूं, 8 ने 7 को कहा मैं तुम्हारे से बड़ा हूं, 7 ने 6 को कहा मैं तुम्हारे से बड़ा हूं, 7 ने 6 ने 5, 5 ने 4, 3, 2 और 1 ने सारा गुस्सा 0 पे निकाला कि मैं तुम्हारे से बड़ा हूं. यस सर. ஒரு தடவை இந்த நம்ம எண்ணு இருக்கு, பின்னங்கள் இருக்குல்ல, 0ல இருந்து 10 வரை இருக்குல்ல, அதுல ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா 9 சொல்லிச்சு 8ட்ட உன்னோட நான் தான் பெரிய ஆளுன்னு, 8 சொல்லிச்சு 7 பார்த்து உன்னோட நான் தான் பெரிய ஆளு, 7 வந்து 6 சொல்லிச்சு 6 வந்து இப்படி சொல்லிட்டே போச்சு. கடைசியில் எல்லா கோபமும் ஏற்ற வந்து இறங்குச்சு, 1ல இறங்குச்சு. அந்த 1 வந்து சொல்லிச்சு 0 பார்த்து உன்னோட நான் பெரிய ஆளு. அந்த மாதிரி. எஸ் சார். अब सॉरी 0 के ऊपर पूरा भोजन उतार दिया. No, sorry, there is a small mistake actually. Yes, sir. 2 ने पूरा गुस्सा yeah. 1 पे निकाला कि तुम सबसे छोटे हो. 1 के पास में 2 ऑप्शन थे, 1 के पास में 2 ऑप्शन थे, या तो 0 के पास में जाके गुस्सा निकालता और बोलता कि तुम सबसे छोटे हो, लेकिन 1 ने क्या किया, वो 0 के पास में गया और 0 को अपने साथ में मिला लिया और 1 और 0 मिलके 10 हो गए और सबसे बड़े बन गए. तो सेम वे में, सेम थिंकिंग में हमें आरसीएम बिजनेस को करना है. கிரேட். இப்போ என்னாச்சு, ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. சார் சொன்னதுல கொஞ்சம் தவறு நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா 9 8 8 7 7 6 6 5 5 4 3 2 வரை வந்துருச்சு. 2 தான் எல்லாம் வந்து கோவத்துல 1 பார்த்து சொல்லுது, நீ தான் எங்க எல்லாரும் விட சின்னவன் சொல்லுது. அப்ப அதுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. 1க்கு 1 நேரா போயிருச்சலாம், ஒரு 2 சண்டை போடலாம், அல்லது 0 போய் சொல்லலாம், சார் நீ என்னோட சின்னவன் சொல்லிட்டு. ஆனா அங்க புத்திசாலித்தனமா ஒரு ஒண்ணு யோசிச்சு நேர போய் அந்த 0வோட சுழியத்தோட போய் இணைச்சிக்கிட்டு, வா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா சேருவோம், இவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தால் நம்ம எல்லாரோட பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு 1 0 ஒன்னா சேர்ந்து 10 மாறிடுச்சு. அப்போ முதல்ல ஆரம்பிச்சு 9ஓட முடிஞ்சிருச்சு, இடையில வந்த 2 வரையும் ஒண்ணும் இல்லை. அப்போ இது மாதிரிதான் நம்ம செயல்படணும். ஒருங்கிணைந்த செயல்பாடு, விட்டு கொடுத்தல், புரிதல், அணுகுதல் தான் முக்கியமானது. எஸ் சார். साउथ इंडिया में तमिलनाडु सबसे बड़ा स्टेट है, सबसे ज्यादा क्षेत्रफल है, सबसे ज्यादा जनसंख्या है. उस नाते हम तमिलनाडु के लोग डिजर्व करते हैं कि हम पूरे साउथ इंडिया के आरसीएम बिजनेस को लीड करें और सबसे बड़ा वॉल्यूम हम लोग करें. इट इज आवर राइट एक्चुअली. यस सर. இப்போ தமிழ்நாடு பத்தி நம்ம பேசுவோம். தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம், மிக விவரமுள்ள மாநிலம், மிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், ரொம்ப புரிதல் உள்ள மாநிலம். இப்ப சொல்ல போனா இந்த தமிழ்நாடு எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தென்னிந்தியாவே தமிழ்நாடு வழி நடத்த முடியும். அது சவுத் இந்தியாவே லீட் பண்ண முடியும், ஏன் ஈவன் இந்தியா கூட லீட் பண்ண முடியும். பட் சவுத் இந்தியா லீட் பண்ணதுக்கான முதல்ல தகுதி எப்படி வரணும், நாம் தமிழ்நாட்டை மேம்பட்ட ஆர்சிஎம் நிறுவனத்துக்கான ஒரு சாதனை களமா மாற்றணும். இதை செய்யும் போது நமக்கு சவுத் இந்தியாவை லீட் பண்ண முடியும், நம்மளால முடியும். we deserve it, we have the rights and guts. yes sir. 21st एनिवर्सरी को केरला एनिवर्सरी
के रूप में जाना गया है, क्योंकि केरला से बहुत सारे अचीवर्स हुए हैं। सो आइए मिलके हम लोग टारगेट रखें, मे बी 22nd एनिवर्सरी और मे बी 23rd एनिवर्सरी, विद इन 2-3 ईयर्स हम इतना बड़ा काम करेंगे कि उस एनिवर्सरी को तमिलनाडु एनिवर्सरी के रूप में जाना जाएगा, बिकॉज तमिलनाडु से सबसे ज्यादा अचीवर होंगे। आइए हम लोग प्रेरणा लें, केरला वाले कर सकते हैं तो तमिलनाडु वाले क्यों नहीं कर सकते? वी हैव मोर स्ट्रेंथ, वी हैव मोर पॉपुलेशन हियर। और तमिलनाडु में जो सबसे अच्छी चीज मुझे लगती है, तमिलनाडु पीपल आर वेरी इमोशनल्स। वो बहुत इमोशनल है आरसीएम बिजनेस को लेके, आरसीएम के प्रोडक्ट्स को लेके। मेरी ऑब्जर्वेशन ये कहती है कि थोड़ा सा हम लोग बेटर टीम वर्क के साथ में अगर हम लोग काम करेंगे, हमारे मुकाबले का कोई भी स्टेट नहीं है। वी विल बी नंबर 1। यस सर। இப்போ 2021 அனிவர்சரி கேரளாவோட அனிவர்சரியா மாறி போச்சு. ஏன்னா மிகப்பெரிய சாதனையாளர்கள் அங்க உருவாயிட்டாங்க, எண்ணிக்கையில் மிக அதிகம். இந்தியாவிலேயே கேரளாவோட அனிவர்சரியா தான் மாறி இருக்கு. பரவாயில்ல, கேரளாக்காரங்க செய்யும் போது ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க செய்ய முடியாது? ஏற்கனவே எல்லா லீடரும் சொல்ற மாதிரி கேரளாவில் சிறிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தொகையிலே இவ்வளவு பெரிய சாதனை பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, எவ்வளவு எமோஷனல் மனிதர்கள் இவங்க, ஏன் செய்யல? பரவாயில்ல, போறது போயிட்டு போகுது. இந்த 2021 போனா போயிட்டு போகுது. 2022 அனிவர்சரியோ 2023 அனிவர்சரியோ தமிழ்நாட்டு அனிவர்சரியா மாறணுங்கிறத நம்ம ஒரு சபதம் இருப்போம், எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம். தனித்தனி குழுக்களாக பிரியும் போது நம்ம வெற்றியை நெருங்க முடியாது. கூட்டு முயற்சியாக ஆர்சிஎம் தமிழ்நாடுங்கிற உறுதியா இருப்போம், எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். கண்டிப்பா அடுத்த அனிவர்சரி நம்ம அனிவர்சரியை பார்ப்போம். தவறினால் 2023 நம்ம அனிவர்சரியை பார்ப்போம். எஸ் சார்। पिछले साल केरला में इमराल्ड एंड अबो 1 डजन से ज्यादा लोग थे, 12 से ज्यादा लोग आए। तमिलनाडु में इमराल्ड क्लब में अभी कामराज जी हैं और वो चाहते हैं कि बहुत जल्दी बहुत सारे लोग उनको आके ज्वाइन करें। सो लेट्स प्लान कि हम लोग इमराल्ड क्लब में बहुत सारे लोग बहुत जल्दी शामिल होंगे। एक ऐसा विजन लें, एटलीस्ट जितने भी टेक्निकल अचीवर्स हैं उनका ये टारगेट होना चाहिए कि हमें तमिलनाडु इमराल्ड क्लब का पार्ट बनना है। यस सर। கடந்த மாதங்களில் கேரளால எமரால்டுக்கு மேல, எமரால்டு அதுக்கு மேல உள்ள பின்ன 12 பேருக்கு மேல வந்திருக்காங்க. 12 பேருக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க கேரளால. ஆனா தமிழ்நாட்டுல காமராஜ் மட்டும் தான் இருக்கிறாரு எமரால்டா. ஆனா காமராஜ் விரும்புறாரு, நிறைய பேர் அவர் கீழே உள்ள டெக்னிக்கல் எல்லாமே எமரால்டா மாறணும் ஆர்வப்படுறாரு. அவர் ஆசையை நிறைவேற்றி எல்லா டெக்னிக்கல் வரும். और मैं जानना चाहता हूं कितने लोग हैं சபதம் எடுத்து விரைவில் எமரால்டா மாறும். எமரால்டு Yeah, some signal issues there. Yeah, some signal issues. Yes. I would like to know how many people want to come in Emerald Achiever. They can raise their hand. They can Yes. up their digital hand. Yeah, how many people want to be Emerald? இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை லீடர்ஸ் எமரால்டாக விரும்புறீங்க? எத்தனை லீடர்ஸ் எமரால்டாக விரும்புறீங்க? கை தூக்க சொல்றேன். That's great. Thank you, leader, Mr. Raju, Mr. Rakesh, Venkatesh, Star Platinum, Gunu Sekhan sir, Mahalakshmi. Many names are there. Yes. Ramaswamy sir is there. Jagdishan ji is there. Wonderful. Sabhi, I can't read each and every name because many people are there in the row. So that's great. ये इसी प्रकार का एक जोश हम लोगों को चाहिए। एंड सॉरी, इस बार एनिवर्सरी में टीसी सर ने स्पेशली मूर्ति जी को और रंजीत जी को एक रिस्पॉन्सिबिलिटी दिया है कि तमिलनाडु के बिजनेस को हमने मिलके नेक्स्ट लेवल पे लेके जाना है। एंड यू पीपल आर वेरी लकी। आपको साउथ इंडिया के सबसे बड़े पेन अचीवर मूर्ति जी का डायरेक्शन आपको मिलता है एंड उनका बहुत अच्छा फीलिंग है तमिलनाडु को लेके। गोपा जी जो किंग मेकर के नाम से जाने जाते हैं, उनका हमेशा ब्लेसिंग्स रहता है केरला टीम को लेके। और स्पेशली रंजीत जी जिस प्रकार से फोकस्ड रह के एक कैप्टन के रूप में काम कर रहे हैं,
वो आपके लिए एक गोल्डन अपॉर्चुनिटी है। इतनी शानदार एलओएस और उसमें कैप्टन के रूप में रंजीत जी का मिलना आपको बहुत हाइट पे लेके जा सकता है। सो बी सीरियस, बी ए टीम प्लेयर। आइए मिलके काम करें और तमिलनाडु को हिंदुस्तान में पहले नंबर पर लेके जाएं। यस सर। Nasir sir, your voice is not audible. You are mute. ஓ சாரி. நண்பர்களே, இந்த தடவை நம்ம டிசி சேம்ரா சார், நம்ம மூர்த்தி சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டை மிக வேகமாக பெரிய வெற்றிகளை நோக்கி நகர்த்த வேண்டிய கடமையை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம நீங்க எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா மிகப்பெரிய சாதனையாளர், தென்னிந்தியாவிலேயே பெரிய டாப் சாதனையாளர் மூர்த்தி சாரும், கிங் மேக்கர்ங்கிற கோபால் சாரும் ஏற்கனவே இருக்காரு கூட. அடுத்தது இப்போ வந்து டைனமிக் ஒரு லீடர், லைன் ஆஃப் ஸ்பான்சர்லயே கொண்டு வந்து பூந்து களமாடக்கூடிய ஒரு லீடர் ரஞ்சித் சார் உங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு ஆதாயம் உங்களுக்கு. இதை வைத்து டிசிஜிஆர் கடமை நிறைவேற்றணும். 2 பேருக்கும் மிக மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாபெரும் வெற்றியை பெறுவோம். தமிழ்நாட்டை இந்தியாவில் தலைசிறந்த மாநிலமாக ஆர்சிஎம் தலைசிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு எல்லோரும் துணை இருப்போம். கூடவே உங்களுக்கு லைன் ஆஃப் ஸ்பான்சர்ல அற்புதமான லீடர்கள் காத்திருக்காங்க, என்னையும் சேர்த்து. எஸ் சார், தேங்க்யூ வெரி மச் சார். Thank you, leaders. It was a nice talking.